بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத எத்தனையோ வழிகேடுகள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள், பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள், சமுதாய கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைந்திருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் முழுவதும், நம்முடைய தமிழகத்தில் வாழக்கூடிய, தமிழகத்திலும் தமிழகத்திற்கு வெளியேயும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படக்கூடிய ஒரு வழிகேடு, ஒரு மூட நம்பிக்கை தர்கா வழிபாடாகும். நான் இவ்வாறு சொல்லும் போது நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த சில பெருமக்கள் இதை ஏதோ ஒரு பாரதூரமான விஷயமாக, ஒரு தவறான ஒரு வார்த்தையை கூறிவிட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் முழுமையாக கேட்டறிந்த பின்பு, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த தர்கா வழிபாட்டின் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும் சரியா தவறா என்கின்ற முடிவிற்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு பெருநாள் உரையிலே பெண்களுக்காக தனியாக உரையாற்றும் பொழுது பெண்களை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள், யா மாஷரன் நிசா தஸத்தக்ன இன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார். பெண்களே, பெண்கள் சமுதாயமே, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். என்ன காரணம்? நான் உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு போதனை செய்கின்றார்கள். நரகத்திற்கு அதிகம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்றால் அது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திற்கு செல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரே இரவில் 7 வானங்களை கடந்து அல்லாஹ் அழைத்துச் செல்கின்றான். அந்த மேராஜ் பயணத்திலே அவர்களுக்கு பல்வேறு விதமான காட்சிகள் அங்கே அல்லாஹ் காட்டுகின்றான். அந்த காட்சிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அதில் ஒரு காட்சியை பற்றி கூறுகின்றார்கள், நான் சொர்க்கத்தை உற்று பார்த்தேன். சொர்க்கத்திலே அதிகமாக ஏழைகள் தான் இருப்பதை நான் கண்டேன். நான் நரகத்தை உற்று பார்த்தேன். நரகத்திலே அதிகமாக பெண்கள் தான் இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் தான் நரகத்திலே அதிகமாக கடந்தார்கள் என்பதை நமக்கு முன்னறிவிப்பாக செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன காரணம்? பெண்கள் ஏன் நரகத்திற்கு அதிகமாக செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான வழிகேடுகளுக்கு காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் தான். நான் ஏதோ பெண்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக இவ்வாறு சொல்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாருங்கள், மார்க்க சம்பந்தமாக விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அதை சிந்திக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? இந்த ஹதீஸ் இதிலே என்ன சட்டம் இருக்கின்றது என்று புரிந்து செயல்படுத்தக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு அதிகமாக பெண்கள் மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் பொதுவான நிலை, நம்முடைய தௌஹீத் பெண்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் மார்க்கத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்கள் என்பதை பற்றி அறவே சிந்திப்பது கிடையாது.
இதன் காரணமாகத்தான் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளும் வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் நம்முடைய சமுதாயத்தில் பல்கி பெருகி காணப்படுகின்றன. இன்றைக்கு இந்த தர்கா வழிபாட்டை எடுத்துக்கொள்வோம். இதன் மூலம் என்னென்ன அனாச்சாரங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நுழைந்து விட்டது என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக, இவ்வாறு தர்காக்களை கபூர்களை கட்டி வைத்துக் கொண்டு அதன் மீது கட்டடங்களை எழுப்பிக் கொண்டு அதற்கென்று சந்தனக்கூடு திருவிழாக்களையும் அதற்கென்று உருசுகளையும் அதற்கென்று பத்தி சாம்பிராணிகளையும் நாம் காணிக்கையாக செலுத்த வேண்டும், சந்தனக்கூடு விழாக்களை நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால், மார்க்கத்தை பற்றி ஒரு சாதாரண அறிவு படைத்தவன் கூட இது போன்ற அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபட மாட்டான். இன்றைக்கு நம்முடைய சமுதாய அசரத்துமார்கள்ட்ட போய் கேளுங்க, அசரத்து நீங்க சந்தனக்கூடு திருவிழா எடுக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க. இவ்வாறு விழா எடுப்பது கூடுமா கூடாது நன்றா வைத்துக் கொள்வோம். நீங்க அசரத்துல போய் கேளுங்க, அசரத் என்ன சொல்வாரு? இங்க அடங்கப்பட்டிருக்கிறாரே இவர் ஒரு அவுலியா, இவர் ஒரு மகான், இந்த மகானை நாங்கள் நினைவு கூறுவதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், சந்தனக்கூடு திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்வார். அந்த சந்தனக்கூடு திருவிழாவில் வந்து ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் கலர்ஃபுல்லாக காட்சி தந்து கண்டுகளிப்பாங்க. சந்தனக்கூடு விழா அவுலியாக்களை நாங்கள் நினைவு கூறுவதற்காக எடுக்கிறோம் சொல்றாங்க. அவுலியாக்களை எப்படி நினைவு கூறுவாங்க? இவங்க நினைவு கூறக்கூடிய மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கு பெண்களை நடிகைகளை செய்வாங்க, அதை நிர்வாணமாக ஆட விடுவார்கள். அவுலியாக்களை எப்படி நினைவு கூறுறாங்க? மதுரையில கோரிப்பாளையம் தர்கான்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்கா கந்தூரி வரும்போது போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க, குண்டுமணி டான்ஸ் நடைபெறும். இது கற்பனை கிடையாது. அப்படியே நீங்க மதுரை வீதிகளை நடந்து சென்றீர்கள் என்றால் அந்த காட்சியை பார்க்கலாம். அதுபோல் இந்த பெரிய பட்டினத்திலும் நடக்கிறதா இல்லையா? இதுதான் அவுலியாக்களை நினைவு கூறக்கூடிய முறையா? அது மட்டும் கிடையாது, இளைஞர்களும் இளைஞிகளும் ஆண்களும் பெண்களும் அந்த தர்கா வளாகத்திலே ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் பார்த்து ரசிக்கின்றோமே, இது மார்க்கம் அனுமதிக்கின்ற ஒரு முறையா? இது என்னென்ன கேடுபாடுகள் நடக்கிறது என்பதெல்லாம் நான் இறுதியில் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல போகின்றேன். இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சாதாரண மனிதர்கள், நாம தினசரி பல் துலக்குகின்றோம். நாம் நம்முடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்தி நம்முடைய நாசியை நாம் சுத்தப்படுத்துகின்றோம். யானை என்னைக்காவது, யானை இருக்கு பாருங்க, யானை இது என்னைக்காவது பல் துளைக்கு இருக்கா? யானை என்னைக்காவது தன்னுடைய மூக்கை சுத்தப்படுத்தி இருக்கிறதா? அந்த தர்காவில் போய் அவுலியாக்களை நினைவு கூறுகிறோம் என்ற பெயரில் அந்த யானைக்காரனுக்கு ஒரு 50 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கிறாங்க. அது அப்படியே தண்ணியை தன்னுடைய மூக்கில் உறிஞ்சுகிறது. தண்ணி அப்படியே என்ன செய்யுது, புஷ்ன்னு யானை அடிக்குது. எனது யானையுடைய மூக்கு செலி, யானையுடைய மூக்கு செலி. இதை நாம் என்ன செய்யறோம், அந்த உப்பு உரப்பெல்லாம் நம்முடைய நாக்கில பட்ட உடனே ஏதோ ஒரு பரக்கத் இறங்கின மாதிரி நம்முடைய சமுதாய மக்கள் நாம் ரசிக்கின்றோமே. எந்த அளவுக்கு கேவலம் நாம் சிந்தித்து பார்த்தோமா? இப்படி ஒரு மார்க்கத்தை தான், யானையுடைய அந்த அசிங்கத்தை ரசிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்றார்களா? அன்பிற்குரிய சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவுலியாக்களை நினைவு கூறுகிறோம் என்று சொல்கின்றார்களே, ஒருவரை அவுலியா என்று நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? அவுலியா என்றால் என்ன அர்த்தம் என்று நமக்கு தெரியுமா? அவுலியா என்ன அர்த்தம்? இறை நேசர்கள் என்று அர்த்தம். இறை நேசர்கள். அவுலியா என்பது வலி என்பதுடைய பன்மை சொல். வலி என்றால் இறை நேசர், அவுலியா என்றால் இறை நேசர்கள். அவுலியா என்றால் யார்? அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? எவர்கள் இறையச்சம் உடையவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். அவுலியாக்கள் என்றால் யார்? இறை நேசர்கள் என்றால் யார் தெரியுமா? இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் தான். நான் அல்லாஹ்வை பயந்தேன் என்றால் நான் அவுலியா. நீங்கள் அல்லாஹ்வை பயந்தீர்கள் என்றால் நீங்கள் இறைநேசர். ஒரு பெண் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாள் என்றால் அவள் ஒரு இறைநேசர். அனைவரும் இறைவனுக்குரிய நேசர்களாகத்தான் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவுலியாக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் யார் தெரியுமா? லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன்,
அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அவர்கள் இறையச்சத்தோடு வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஒருவன் அவுலியா என்பதற்கு என்ன அர்த்தம்? அவனிடம் இறை நம்பிக்கை இருக்கின்றது, அவனிடம் இறையச்சம் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவனுடைய இறை நம்பிக்கையையும் இறையச்சத்தையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சொல்லி காட்ட முடியும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். இறைவன் தான் இறையச்சம் உடையவர்களை அறிந்தவன். உண்மையிலேயே இறையச்சம் உடையவன் யார், உண்மையிலே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன் யார் என்று தெரிந்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான் இறையச்சத்தை அறிய முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம ஒருவருடைய பெயரை சொல்லி இந்த மொய்தி ஆண்டவர் அவுலியான் சொல்றோமே, நாகூர் தர்காவில் அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் அமீது பாரிசா அவுலியான் சொல்றோமே, யூசுப் நாயகம் அவுலியான் சொல்றோமே, இவ்வாறு அவுலியா என்று நாம தீர்மானிக்க முடியுமான்னு சொன்னா நாம் தீர்மானிக்கவே முடியாது. என்ன காரணம்? இறை நேசர்கள் என்றால், அவுலியாக்கள் என்றால் இறையச்சம் உடையவர்கள். ஒருவனுடைய இறையச்சத்தை நாம் அறிய முடியுமான்னு சொன்னா நாம் அறிய முடியாது. ஒரு ஆள் தொழுகின்றார், ஒருவன் நோன்பு வைக்கின்றார், ஒருவன் ஜகாத் கொடுக்கின்றார், இவன் நம்முடைய பார்வைக்கு நல்லவர் என்று நாம் சொல்லலாமே தவிர அவர் இறந்து போன பிறகு அவர் சொர்க்கவாதிதான் என்று நாம் தீர்மானித்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டோம். ஏன் தெரியுமா? ஒருவன் எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தாலும் அவன் இறந்து போன பிறகு அவனை இறை நேசர் தான் என்று சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது. இதை நான் சொல்லவில்லை. நீங்கள் புகாரி என்ற கிரந்தத்திலே 1243 ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. இன்றைக்கு புகாரி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு. என்ன செய்தி அதுல வருது? உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி, உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் பின் மலூன் இருக்கார் பாருங்க, இவர் சாதாரண சஹாபி கிடையாது. இவர் மக்கமா நகரத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவிற்கு வந்த ஒரு சஹாபி, பலவிதமான தியாகங்களை செய்த ஒரு சஹாபி. இந்த உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு அலா என்ற பெண்மணியுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அவங்க அன்சாரி பெண்மணி. இந்த உஸ்மான் பின் மல்மூனை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து வர்றாங்க. இப்படி அவங்க உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பொறுப்பில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக போறாங்க. பார்ப்பதற்காக போகும்போது நபிகள் நாயகம் அருகில் இருக்கும் போது அந்த உம்மு அலாங்கிற பெண் சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைக்க யா அபு சாயிப். அந்த உஸ்மான் பின் மலூனுடைய இன்னொரு பெயர் அபு சாயிப். அப்ப சொல்றாங்க, அபு சாயிப் அவர்களே, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது ஏற்பட்டு விட்டது. ஃபஷஹாதத்தி அலைக்க லகத் அக்ரமக்கல்லாஹ். நான் சாட்சி சொல்கின்றேன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான்ங்கிறாங்க. ஒருவர் இறந்து போன பிறகு அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானா மாட்டானா என்பதை நாம் அறிய முடியாது. இந்த சஹாபி பெண்மணி என்ன சொல்றாங்க? அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்த சஹாபி, அவர் பலவிதமான தியாகங்களை செய்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், அவர் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனான்னு சொன்னா அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை தான் கொடுப்பான் என அவங்க டிக்ளேர் பண்றாங்க, அவங்க முடிவு செய்யறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள், வமா யுத்ரீக அன்னல்லாஹ கத் அக்ரமஹு. உம்மு அலா அவர்களே, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உங்களுக்கு சொன்னது யார்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க சொன்னீங்களே, அல்லாஹ்ட்ட இருந்து உங்களுக்கு வஹி வந்ததா? இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் நீங்க சொன்னீங்களே, இறைவன் உங்களுக்கு சொல்லி தந்தானா? சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? நபிகள் நாயகம் கேட்கிறாங்க. அப்ப அந்த உம்மு அலா சொல்றாங்க, பி அபி அன்த யா ரசூலல்லாஹ் ஃபமை யுக்ரிமுஹுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த சஹாபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? அவங்களுடைய பார்வைக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபி, நல்ல சஹாபி, போர்க்களங்களிலே கலந்து கொண்ட சஹாபி, தொழுகையாளியாக இருந்த ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு அவங்க இறந்து போறாங்க.
அவங்களுக்கு சொர்க்கம் என்று ஒரு பெண்மணி சொல்றாங்க, நபியை தடுக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்த முடியுங்கிறாங்க. அப்ப நபியை சொல்லி காட்டுறாங்க, இவர் இறந்து போய்விட்டார். இந்த சஹாபி இருக்கின்றாரே, இவர் இறந்து போய்விட்டார். வல்லாஹி இன்னி லஅர்ஜு லஹுல் கைர், அவனுக்கு இறைவன் நல்லதை வழங்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். இறந்து போயிட்டாரு, இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், நல்லதை கொடுக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவுதான் தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவுதான் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் இறந்து போன பிறகு இவருக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு நாம டிக்ளேர் பண்ணக்கூடாது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது திருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எப்படி நாம் முடிவு பண்ணணும்? இவர் நல்லவராக, நம்முடைய பார்வைக்கு நல்லவராக வாழ்ந்தார், இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்யலாமே தவிர இவருக்கு சொர்க்கம் தான் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி மா அத்ரி வான ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன், ஆனால் எனக்கு மறுமையிலே என்ன நடக்கும் என்பதை நான் அறிய மாட்டேன். நபியை சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்துக்கு போவாங்களா? அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு சொர்க்கம் தான். நபியா எந்த நபியாக இருந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன பதவி கிடைக்கும்? அவர்களுக்கு உயர்ந்த பதவியை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நபியே, அல்லாஹ் உன்னை மகாம மஹ்மூதா என்ற இடத்திலே எழுப்ப கூடுங்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், இறைவன் உண்மை மகாம மஹ்மூதா ஒரு அந்தஸ்து இருக்கு மறுமையில, அந்த இடத்திலே உன்னை எழுப்ப கூடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் நபியை எழுப்புவானா மாட்டானா? அல்லாஹ் எழுப்ப கூடும் அல்லாஹ் சொல்றானே, இது நபிக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப நபிகள் சொல்றாங்க, நான் இறைவனுடைய தூதராக இருக்கின்றேன், மறுமையில எனக்கு என்ன நடக்கும் அதுவே எனக்கு தெரியாது. அப்ப தனக்கு என்ன நடக்கும் என்பதை கூட ஒரு நபி டிக்ளேர் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவரை இறை நேசர் தான் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நாம என்ன சொல்லலாம்? இவர் நல்லவராக வாழ்ந்தார், இறைவன் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், நரகத்தை விட்டும் காக்க வேண்டும் என்று சொல்லலாமே தவிர அவுலியான் தீர்மானம் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குதா? நபிகள்னா எனக்கு இல்லைங்கிறாங்களே. அப்ப நாம எப்படி இன்றைக்கு நமது ஊரில் ஒரு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு இவரை அவுலியா என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, இவரை இறைநேசர் என்று சொல்கின்றீர்களே, இப்படி சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏராளமான சான்றுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ அவங்க நாம சொர்க்கவாசி சொல்லணும். அபூபக்கர் சொர்க்கவாசி நாம சொல்லுவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசின்னு சொல்லுவோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசின்னு சொல்லுவோம், ஃபாத்திமாவை சொல்லுவோம், பிலாலை சொல்லுவோம். இன்னும் என்னென்ன சஹாபாக்கள் குர்ஆனிலே சொர்க்கவாசி என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டார்களோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்களை நாம் சொர்க்கவாசின்னு சொல்லலாம். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுவான், இறைவன் சொல்லி நாம் சொல்ல முடியும். அது இறைவன் அவருடைய தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். இறை தூதர் யாரையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவரை நாம் சொர்க்கவாசின்னு சொல்லலாம். அதை தவிர வேறு எந்த ஒரு மனிதரையும் முஹைதி ஆண்டவர் அவுலியா நீங்க சொன்னீங்க வச்சுக்கிடுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துட்டீங்க. அல்லாஹ்க்கு தானே தெரியும்
மொய்தி ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா சொர்க்கமா நரகமா என்று அறிந்தவன் யார்? இறைவனுக்கு தாண்டா தெரியும். நீ அவரை இறைநேசர் என்று சொன்னாய் என்றால், நாவூர் அடங்கியிருக்கக்கூடியவரை இறைநேசர் என்று நீ உறுதி செய்தாய் என்றால், பெரிய பண்டத்தை அடங்கியிருக்காத இவரை நல்லவரா கெட்டவரா என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்றால், நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டீர்கள். எப்படி இணை கற்பிச்சீங்க? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒரு உள்ளத்துல உள்ள ஈமான், அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பினானா, அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்தானா என்பதை அறியக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான் அறிய முடியும். அப்போ நீ எப்படி நீ சொல்கிறாய் என்றால் உனக்கு தெரிஞ்சுதா? அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ முடிவு செய்து விட்டாய் என்றால் நீ இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டாய். இது மட்டும் ஆதாரம் கிடையாது. ஒரு போர்க்களம், இங்க புகாரி என்ற கிரந்தத்திலே 28வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு போர்க்களம், போர்க்களம் என்பது சாதாரண இடமா? சாதாரண இடம் கிடையாது. தன்னுடைய உயிரையே துச்சம் என மதித்து உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இறைவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இடம்தான் போர்க்களம். அந்த போர்க்களத்துல ஒரு சஹாபி என்ன பண்றாரு? கடுமையாக போர் செய்கின்றார். கடுமையாக முறையில் போர் செய்கிறார். தன்னுடைய உயிரை பற்றி பயப்படாம எதிரியுடைய கூட்டத்திற்குள் நுழைந்து வாள்களையும் கத்திகளையும் வைத்துக் கொண்டு ஆயுதங்களை கையில் ஏந்தி இருக்கின்றார்கள். தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் கடுமையாக செய்கிறாரு, உள்ள நுழைஞ்சு போர் செய்கின்றார். அப்ப இவரை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இவ்வளவு கடுமையா போர் செய்றாரு, ஆயுதம் தன்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்தும் இவர் துணிந்து அடிக்கின்றாரே, அப்ப இவருக்கு தான் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுப்பானோ அது மட்டும்தான் இறை தூதருக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காது தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவர் நரகவாசிங்கிறாங்க. இந்த சஹாபிக்கு ஆச்சரியமா போகுது. அவர் பயங்கரமா அல்லாஹ்காண்டி போர் செய்றாரு, தன்னுடைய உயிரை கூட அவர் பொருட்படுத்தாமல் போர்க்களத்திற்கு உள்ள நுழைஞ்சு அடிச்சு கொண்டிருக்கிறார். இவர் எப்படி நரகவாசியா இருக்க முடியும்? நபிகள் நாயகம் நரகவாசி சொல்லிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்களா? அல்லாஹ்வுல சொல்லி கொடுப்பான். அப்ப அந்த சஹாபி என்ன பண்றாரு? அந்த கடுமையாக போர் செய்யக்கூடிய சஹாபிக்கு பின்னாடியே போறாரு. அவரும் கடுமையா போர் செய்றாரு. கடைசி என்ன ஆகுது? எதிரியுடைய வாளால் வெட்டப்பட்டு அவர் கீழே சாய்கின்றார். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் போது தன்னுடைய அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய வாளை நட்டி வைத்து, ஈட்டியை நட்டி வைத்து அதன் மீது பாய்ந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கின்றார். தற்கொலை என்பது அதற்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் சொல்லி காட்டினான். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதரனீர் அப்தி வஹர்ரந்து லஹுல் ஜன்னா, என்னுடைய அடியான் என்னை முந்தி விட்டான். போர்க்களமாக இருந்தாலும் உயிர் தானாக பிரிந்தால் அவருக்கு சொர்க்கம். அந்த உயிர் அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார் என்றால் நிரந்தர நரகம் தான். தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கின்றார். தற்கொலை செய்து கொண்டவன இதை சஹாபிக்கு தெரிஞ்சது. ஆகா, தற்கொலைக்கு நிரந்தர நரகம். நபிகள் நாயகம் சொன்னது சரிதான். நேர ரசூலாட்ட வர்றார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான். நம்ம சொல்ல முடியுமா? ஒருவன் நரகவாசி என்று நாம சொல்ல முடியுமா? இறை தூதர் சொல்வார். இறை தூதர் எப்படி சொல்வார்? அல்லாஹ்விடம் என்று சொல்வார். அப்ப சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கின்றேன். எப்படி சொல்றேன் தெரியுமா? அவர் கடுமையாக போர் செய்தார், அவருக்கு தான் நிறைய நன்மை கிடைக்கும் நாங்கள் நினைத்தோம். நீங்கள் சொன்னீர்கள் நரகவாசி என்று. அவர் நரகவாசியாகத்தான் ஆகிவிட்டார். எப்படி ஆனாரு? அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, இந்த வாசகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னா ஃபீமா யப்து லின்னாஸ், ஒரு மனிதன் மக்களுடைய பார்வைக்கு சொர்க்கவாசியின் செயலை செய்வான். நம்முடைய பார்வைக்கு பெரிய தாடி வச்சிருப்பாரு, நம்முடைய பார்வைக்கு பெரிய ஜுப்பா போட்டிருப்பாரு, நம்முடைய பார்வைக்கு ஐங்காலம் தொழுது கொண்டிருப்பார், நம்முடைய பார்வைக்கு நோன்பு வைப்பார், நம்முடைய பார்வைக்கு ஜகாத் கொடுப்பார். நபிகள் சொல்றாங்க, ஒரு மனிதர் மக்களுடைய பார்வையில் சொர்க்கவாசிகளின் செயலை செய்வார், வஹுவ மின் அஹ்லின் நார், ஆனால் அவர்தான் நரகவாசியாக இருப்பார். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வஇன்ன ரஜுல லயஅமலு அமல அஹ்லின் நார் ஃபீமா யப்து லின்னாஸ், ஒரு மனிதர் மக்களுடைய பார்வைக்கு நரகவாசியின் செயலை செய்வான். குடிகாரனா இருப்பான், கொலைகாரனா இருப்பான், பாவமான காரியங்களை செய்வான். நாம நினைப்போம் இவனுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா நினைப்போம்.
கடைசி அல்லாஹ் எப்படி மாத்தி விட்டுருவான் அவனுடைய கடைசி நிலைமைய? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற மாதிரி அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். ஒவ்வொரு ஆகிரில் ஜன்னா, ஆனா அவர் சொர்க்கவாசியாக இருப்பார். பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய பார்வைக்கு ஒருவன் நல்லவனாக தெரிந்தாலும் அவன் இறந்து போன பிறகு அவன் இறை நேசர் தான் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அவர் சொர்க்கவாசி தான் என்று நாம் சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடிய அதையா நமக்கு கிடையாது. அவர் பெரிய பட்டணத்தை நீங்க கட்டி வச்சு தருகா, இவர் அவுலியா நீங்க எப்படி டிக்ளேர் பண்ணீங்க? உங்களுக்கு யாருக்காவது அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வந்ததா? ரசூலுல்லாஹ்க்கு பிறகு வஹி செய்தி வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எனக்கு அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வருகிறது என்று ஒருவன் சொன்னான் என்றால் அவன் தான் காஃபிர். அவன் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியேறி விட்டான். நபிகள் நாயகத்தோட இறை செய்தி நின்று போய்விட்டது. இனிமே யாருக்கும் அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யாது, செய்தி வராது. நாம காணக்கூடிய நல்ல கனவா இருந்தாலும் தவிர, நாம கனவு காண்ற பாருங்க, இந்த நல்ல கனவு நடந்துன்னு சொன்னா நாம நினைச்சுக்கணும் இந்த கனவு அல்லாஹ்விடம் வந்ததுன்னு சொல்லி. இந்த நல்ல கனவை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யாது, அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வரவே வராது. அப்ப இந்த பெரிய பட்டினத்தை நான் அவுலியாக்கு சந்தன கூடி எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி செய்யவர் அவுலியா உங்களுக்கு யாரு சொல்லி தந்தா? இது எந்த ரசூலா சொன்னா? ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதா? ஏதாவது குர்ஆன்ல இருக்குதா? இன்னும் ஆதாரத்தை பாருங்க. புகாரி என்ற கிரந்தத்திலே 3000 முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 3527வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. நீங்களும் பல பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? மறுமை நாள்ல அல்லாஹ் 3 நபர்களை முத விசாரிப்பான். எந்த 3 நபர்கள்? ஒரு உயிர் தியாகி, ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஆலிம்சா, அடுத்து ஒரு பெரிய செல்வந்தர். அந்த உயிர் தியாகி அல்லாஹ் அழைப்பான். உனக்கு நான் வீரத்தை கொடுத்தனப்பா, நீ என்ன செஞ்ச? அந்த உயிர் தியாகி சொல்வாரு, யா அல்லாஹ் காத்தல்து ஃபீக ஹத்தா உஸ்துஷிது. அல்லாஹ்வே, நான் ஷஹீதாக்கப்படுகின்ற வரை, நான் கொல்லப்படுகின்ற வரை உனக்காக போர் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ போர் செய்தது உண்மை, உன் உயிரை நீத்தது உண்மை. எதற்காக உயிரை கொடுத்த? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தாயா? மக்கள் எல்லாம் உன்னை வீரன் என பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ உயிரை கொடுத்த. நீ உயிரை கொடுத்த உண்மை. எதற்காக கொடுத்தாய்? அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நீ உயிரை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் புகழ் பெற வேண்டும், மக்கள் எல்லாம் உன்னை வீரன் என பாராட்ட வேண்டும். அந்த புகழ் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது. அப்ப என்ன அர்த்தம்? நாம எல்லாம் ஒரு ஆள் சொல்லி இருப்போம், இவர் பெரிய ஷஹீது, அல்லாஹ்காண்டி உயிரை கொடுத்தா நாம சொல்லுவோம். உலக மக்களே போற்றி இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் எங்க போறாரு? நரகத்துல போய் விடுறாரு. செஞ்சு பாருங்க. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மக்கள் அனைவரும் உன்னை ஷஹீத் என்று போற்றி விட்டார்கள், உனக்கு உலகத்திலே அந்த புகழ் கிடைத்து விட்டது. நாமெல்லாம் ஒருவரை ஷஹீத் என்று பாராட்டி இருக்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எங்க போய் சேர்றாரு? நரகத்துல போய் சேர்றாரு. அப்ப நாம ஒருவரை எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த உலகத்துல நல்லவராக நம்முடைய பார்வைக்கு வாழ்ந்தாலுமே அவர் இறந்து போன சொர்க்கம் நாம சொல்ல முடியுமா? அவர் உண்மையிலேயே நல்லவர் தான் என்று நாம் உறுதிப்படுத்த முடியுமா? நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த செல்வந்தரை ஆலிம்சாவை அழைப்பான். என்னப்பா, உனக்கு நான் மார்க்க அறிவை கொடுத்தேனே, மார்க்க அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்? அவர் சொல்வார், அல்லாஹ் குர்ஆனை படித்தேன், குர்ஆனை அற்புதமாக ஓதினேன், மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தேன் என்பர். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ குர்ஆனை படித்தது உண்மை. எதற்காக படித்தாய்? மக்கள் எல்லாம் உன்னை மிக அழகான முறையில் ஓதக்கூடியவன் என்று மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ குர்ஆனை படித்தாய். அந்த புகழ் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது. அப்ப நாமெல்லாம் ஒரு ஆள் ஆலிம்சான் சொல்லி இருப்போம். ஆலிம்சான கெட்டவரா? உண்மையான மார்க்கத்தை மக்கள் இந்த ஆலிம்சாக்கள் கிடையாது. இவங்க ஆலிம்சாக்களே கிடையாது. எந்த ஆலிம்சாக்கள்? இந்த வரதட்சணை ஆதரிக்கிறாங்க பாருங்க, தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறாங்க பாருங்க, பட்டியை ஆதரிக்கிறாங்க பாருங்க, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கின்றார்களே, இவங்க ஆலிம்சாக்களே கிடையாது. நல்லதை பேசக்கூடிய ஆலிம்சாக்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான். உலமாக்கள் என்ன அர்த்தம்? எவன் மார்க்கத்தை உண்மையாக போதிக்கின்றானோ அவன் தான் உலமா, அவன் தான் மார்க்க அறிஞன். அப்ப அல்லாஹ் சொல்வான், நீ மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னாய், எதற்காக சொன்னாய்? உன்னையெல்லாம் மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொன்னாய். அந்த புகழ் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. அவரை முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படும். அப்ப நம்முடைய பார்வையில் ஒருவரை நாம் மிகச் சிறந்த மார்க்க அறிஞர் என்று பாராட்டி இருப்போம். நம்முடைய பார்வைக்கு நல்லவராக இருந்திருப்பார். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வைக்கு அவர் யார்?
அல்லாஹ்வுடைய பார்வைக்கு அவர்தான் நரகவாசி. அடுத்து அல்லாஹ் ஒரு செல்வந்தரை அழைப்பான், உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உன்னுடைய வழியோ, எதுவெல்லாம் நல்ல காரியமோ, அந்த எல்லா நல்ல காரியத்திற்கும் நான் வாரி வாரி வழங்கினேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ வாரி வாரி வழங்கியது உண்மை. எதற்காக வழங்கினாய்? மக்கள் எல்லாம் இவன் மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ வழங்கினாய். அந்த புகழ் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது. நாம வள்ளல் பாராட்டினோம், பள்ளி இறையில் கொடை வள்ள போஸ்ட் வச்சு ஒட்டியிருப்போம். நம்முடைய பார்வைக்கு நல்லவராக இருந்திருப்பார். நம்முடைய பார்வையில் நல்லவராக இருந்ததனால் அவருக்கு சொர்க்கமா? அவருக்கு சொர்க்க வாசி நாம் தீர்மானிக்க முடியுமா? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அவர் இறைநேசர் தீர்மானிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடை கொடுத்தது உண்மை, மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய். அந்த புகழ் உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது. அவரை முகம் கூப்பிட இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். அப்ப நம்முடைய பார்வையில் ஒரு உயிர் தியாகி, நம்முடைய பார்வையில் ஒரு ஆலிம், நம்முடைய பார்வையில் ஒரு கொடை வள்ளல். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க யாரு? நரகவாசிகள். அப்ப இந்த உலகத்துல நம்முடைய பார்வைக்கு நல்லவனாக தெரிஞ்சா அவனை சொர்க்கவாசி நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நம்முடைய பார்வைக்கு கெட்டவனாக தெரிஞ்சா அவன் நரகவாசி நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. கெட்டவனாக வாழ்ந்தான், நல்லவனாக வாழ்ந்தான், செத்த பிறகு அவன் யாரு எனக்கு தெரியாது. நல்லவனாக வாழ்ந்தா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், கெட்டவனாக வாழ்ந்தா அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். இப்படி நாம சொல்லலாமே தவிர அவன் இறந்து போன பிறகு அவன் நல்லவன் தான் என்று நாம டிக்ளேர் பண்றோமே, இந்த அதிகாரத்தை நாம் சொன்னோம் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டோம். இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நமக்கு ஞானம் இருக்குதா? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஅலமுக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லில்லாஹி அன. மக்களே, அல்லாஹ்வை மிக மிக அறிந்தவனும் நான் தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் தான். ரசூலுல்லாஹ்வை விட ஒரு அவுலியா கிடையாது, ரசூலுல்லாஹ்வை விட ஒரு பெரிய இறையச்சம் உடையவர் கிடையாது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி என்ன பண்றாங்க, ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இறந்து போன பிறகு அவுலியா நீங்க முடிவு பண்றீங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் உயிரோட வாழும்போது ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து ரசூலுல்லாஹ் கண் முன்னால் கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நபிகள் நாயகத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த இறைச்சியில விஷம் இருக்கான்னு ரசூலுல்லாஹ் தெரியல. நபிகள் நாயகம் சாப்பிடுறாங்க, இன்னொரு சஹாபியும் சாப்பிடுறாங்க. அந்த சஹாபி இறந்து போயிடுறாரு. நபிகள் நாயகத்தை அல்லாஹ் காப்பாத்திட்டான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. மனிதர்கள் மூலம் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததனால நபிகள் நாயகத்தை அல்லாஹ் காப்பாத்துறான்.
நபிகள் நாயகம் அந்த விஷக்கடியை சாப்பிட்டதினால்தான் அவங்க கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் போதே ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து கொடுத்தாங்களே, இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. இதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நபி உயிரோடு வாழும் போது கூட ஒரு யூத பெண்மணி கண் முன்னால் ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து கொடுக்கின்றால் ஒரு நபிக்கு தெரியவில்லை என்றால், ஒருவன் இறந்து போன பிறகு அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று நமக்கு எப்படி தெரியும்? சிந்திக்க வேண்டாமா? தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மார்க்க அறிஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் அற்புதமான ஆதாரத்தை பாருங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், நாங்கெல்லாம் இஸ்லாத்தை பத்தி தெரியணும், எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தர்றதுக்கு நீங்க ஆட்களை அனுப்புங்கிறாங்க. நபிகள் நாயகம் நினைக்கிறாங்க, சார் இவங்க எவ்வளவு பேர் நல்லவர்கள், இஸ்லாத்தை தெரியறதுக்கு ஆள் கேட்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு 70 சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? அஸ்வாஃபு சுஃபாமா, திண்ணை தோழர்கள். அவங்களுக்கு இரவு பகல் நேரத்தில் வந்து காட்டுக்கு போவாங்க. காட்டுல போய் விறகு வெட்டி எடுத்து வந்து அதை விற்று அதுல சாப்பாடு வாங்கி இரவு நேரத்தில் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் தண்ணி எங்க நல்ல தண்ணி கிடைக்குமோ அந்த தண்ணியை தேடி எடுத்து கொண்டு வந்து பள்ளிவாசல கொண்டு என்ன செய்வாங்க? மக்களுக்காக தண்ணீரை வைப்பார்கள். குர்ஆனை இரவு நேரங்களில் மனப்பாடம் செய்வார்கள். ஒருவருக்கு பாடம் நடத்துவார்கள். இந்த மாதிரி 70 சஹாபாக்கள் நபிகளை அழைச்சு நீங்க போய் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுங்கப்பா அனுப்புறாங்க. ஆனா அவங்க எதுக்கு அழைச்சிருக்காங்க? 70 சஹாபாக்களையும் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தர அனுப்புங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் 70 சஹாபாக்களையும் அப்படியே வெட்டி கொன்று விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்களை சபித்து 40 நாட்கள் செய்றாங்க. ஐவேளை தொழுகைகளிலும் குனூத் ஓதுறாங்க. சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு ஆள் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு? இஸ்லாத்தை படிக்கிறதுக்காகவா? அவங்க உள்ளத்துல வஞ்சக எண்ணம், இந்த முஸ்லிம்களை கொன்றளிக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டி உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வெளிப்படையா பேசுறாங்க. நபிகள் நாயகம் வெளிப்பட தெரியுது, இவங்க நல்லது தானே கேட்கிறாங்க, இஸ்லாத்தை சொல்லதான் ஆள் கேட்கிறாங்க. உள்ளத்துல தெரியல. உள்ளத்துல என்ன இருக்குது? 70 பேரையும் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளத்துல. 70 சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. 70 சஹாபாக்களையும் வெட்டி கொல்கின்றார்கள். இப்படி அவங்க கொலை பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் சொன்னா, மறைவான ஞானம் நபிகள் நாயகத்துக்கு இருக்குன்னு சொன்னா 70 சஹாபாக்களை அனுப்பி இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. நல்லது இருக்கிறதா கெட்டது இருக்கிறதான்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு தெரியவில்லை என்றால், இன்னைக்கு நீங்க யாரை எல்லாமோ இறந்து போன பிறகு எந்த அநியாயம் பாருங்க. பொட்டல் புதுவுல யானைக்கு தரையா கட்டி வச்சிருக்காங்க. யானைக்கு என்னையா புத்தி இருக்கா? யானைக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கா? அந்த யானைக்கு தொலை வைக்கிறான். யார்? இந்த முஸ்லீம் பேர் தாங்கி யானைக்கு தொலை வைக்கிறான். மொய்தீன் பிச்சை செத்து போச்சுங்கிறான். என்னடா மொய்தீன் பிச்சை? யாரடா மொய்தீன் பிச்சைன்னு பார்த்தா பெரிய குழியா தோன்றான். மொய்தீன் பிச்சை ஜனாசா தொழுகை நடந்தது. மொய்தீன் பிச்சை இவ்வளவு பெருசாவா இருந்தது. 60 அடி பாவான்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்க இருந்து அங்க வரைக்கும் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காண்டி 60 அடி பாவம், 60 அடி தர்கா கட்டி. உங்க ஊர்ல அந்த பள்ளியாசல போய் பாருங்க, 10 அடிக்கு தர்கா எப்படி இருக்கு? கபரு 10 அடிக்கு நீளமா கட்டி வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னது? லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிவிட. வீட்டை கூட கபராக்க கூடாது. வீட்டுல கூட நாம் கபறுகளை கட்டக்கூடாது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தான் செஞ்சிருக்கோம், கபறுகளை கட்டி வைத்திருக்கணும். நம்முடைய ஜமாத்தா சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துல உண்மையிலே இறையச்சம் இருக்குதா? நாம் உண்மையிலே ஹதீஸ படிக்கிறோமா? நாங்க பொய் சொல்றோமா? நீங்க புகாரி தமிழ்ல வந்திருக்கு, நாங்க மொழிபெயர்த்தோமா? சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் புகாரியை மொழிபெயர்த்திருக்காங்க. முஸ்லிம் தமிழ்ல வந்திருக்கு. நீங்க எந்த சுன்னத் ஜமாத் நம்புறீங்களோ அந்த அறிஞர்கள் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவங்க மொழிபெயர்த்து எழுதுறாங்க கபறுகளை கட்டக்கூடாது, கபறுகளை உடைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு உங்களுடைய பள்ளி வாசல்களில் நீங்கள் கபறுகளை கட்டி வைத்திருக்கிறீர்களே. என்னுடைய அருமை ஜமாத்தார்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உள்ளத்துல நமக்கு என்ன எண்ணம் இருக்கிறது? இந்த ஏற்பாடியா இன்னொரு ஏற்பாடியா? அந்த ஏற்பாடு அணில் புள்ளை அம்மா தர்கா. அணில் புள்ளை எங்க அம்மா வச்சு எந்த புள்ளைய போட்டது? அப்ப அணில் புள்ளை அம்மா தர்கா போட்டு கட்டி வச்சிருக்கோம். பீடி மஸ்தான் தர்கா அவுளி எங்க? திருவனந்தபுரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க பீடி மஸ்தான் அவுளியா கட்டி வச்சிருக்க. கட்டைப்பீடி மஸ்தான் அங்க போனா கட்டைப்பீடியை வச்சு பாத்தியா வர்றாங்க. இது இஸ்லாமா? இப்படி எந்த மார்க்கம் சொல்லி காட்டுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எப்படி எச்சரிக்கை பண்றாங்க? லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா,
தங்கள் நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் தர்காக்களாக மாற்றி விட்டார்கள். நபிகள் எச்சரிக்கை பண்ணாங்களே, எங்க எச்சரிக்கை பண்றாங்க? இறந்து போகும்போது மரண தருவாயில் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ரசூல் எச்சரிக்கை பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தர்காவுல போய் நாம வணக்கங்களை செய்துவிடக் கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? ரசூலா இறந்து போன பிறகு அவங்க சமாதியை பார்க்க முடியாத பண்ணும் பெரிய சோரை கட்டுறாங்க. யாரும் ரசூல சமாதியை பார்த்துட கூடாது. நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆளுக்க ஒரு கழுதையை அடக்கி வச்சாலும் அதை போய் கும்பிடுறானே, அதை போய் வணங்குறானே, அதுக்கு போய் காணிக்க போடுறானே, ஏனே நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோமே. ரசூலா சும்மா விடுவாங்களா? ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதியை வணங்கும் இடமாக தர்காவாக ஆக்கி விடுவார்கள் என்று பயந்த காரணத்தினால்தான் அந்த சமாதி கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? புகாரி எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சமாதி கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பெரிய செவர் எழுப்புறாங்க சமாதியை சுத்தி. யாரு சமாதியை பாத்திரக்கூடாது, பார்த்தா அது போதிடுவான்னு சொல்லி சஹாபாக்கள் சோர் எழுப்பினார்களே. இன்றைக்கு நாம தர்காக்களில் சென்று முட்டிக் கொண்டிருக்கின்றோமே. எனதருமை தாய்மார்களே, சகோதரி, சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் சொல்லி காட்டுறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷிராரன் நாஸ், மக்களிலேயே மோசமான மக்கள் யார் தெரியுமா? மோசமான படைப்பு யார் தெரியுமா? அல்லதீன இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, தங்கள் நபிமார்களின் கபூர்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிக் கொண்டார்களே. வணக்கம் என்றால் யாருக்கு செய்யணும்? அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். அந்த வணக்கத்தை யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்க்கு செய்யுங்க, இறைவனிடம் கேளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் அநியாயம் செய்தாலும் சரி, நாம செஞ்ச தப்பு தான் அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்றால் தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான. நபிகள் சொன்னார்களே, உங்களுடைய செருப்பின் வார் அறந்தால் கூட, செருப்பு வார் அறந்து போச்சு, செருப்பு வார் தானே ஈஸியா தச்சுதான் நினைக்கிற கூடாது. செருப்பின் வார் அறந்தால் கூட இதற்கு காரணமானவன் அல்லாஹ் தான். இதைவிட சிறந்த ஒன்றை தரக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு தான் இருக்கிறது, நம்ப வேண்டும். செருப்பு வார் இருக்கு பாருங்க, செருப்பு வார் அற்பத்திலும் அற்பம். அது அருந்து போனா கூட நாம எப்படி நினைச்சிடக்கூடாது? செருப்பு வார் தானே, நாம இதை விட சூப்பரா எடுத்து நினைச்சிடக்கூடாது. இந்த ஒரு இழப்பை தந்தவனும் அல்லாஹ் தான், இதைவிட சிறந்ததை தரக்கூடியவனும் அல்லாஹ் தான் என்று நம்ப வேண்டும். அவ செருப்பின் வார் அறந்தால் கூட அல்லாஹ் சொன்னாங்களே, நாம் எங்கு போய் கேட்கிறோம்? தர்காவில் போய் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆனை படித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு ஆயத்து போதும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் துஆ செய்கிறீர்களோ, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மறந்துட்டு நீங்க துஆ கேட்கிறீங்கல்ல, தர்காவில் போய் கேட்கிறீங்க. அப்ப கெட்டது வரக்கூடாது, நல்லது வரணும் என்பதற்கு தாயத்தை தொங்க போடுறோம். அங்க இடுப்புல என்ன செய்யும்? கையில ஒரு விசிஆர் பெட்டி மாதிரி தொங்கும், டிவி பெட்டி மாதிரி தொங்கும், இடுப்புல ஒரு விசிஆர் பெட்டி மாதிரி தொங்கும். அதை கட்டிக்கிட்டு வருவான், தாயத்தை தொங்க போட்டு. வீட்டுல 4 பாட்டில் தொங்கும். என்ன பாட்டில்? கல் எடுத்து இறஞ்சா அது உடஞ்சு போயிடும். கல் எடுத்தா பாட்டில் இறங்க உயிரோட இருக்குமா? பாட்டிலாக இருக்குமா? வீட்டுக்கு மேல மேல பானையை கவுத்தி வைக்கிறான். பானையை கவுத்தி வச்சு அதை 4 பொட்டு வைக்கிறான். கண் திருஷ்டி. ஏன் அந்த பானையை கட்டி வைக்கிறான்? அதை பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆபத்து வராதாம். அப்ப என்ன நினைக்கிறான்? வீட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை இந்த பானை தடுக்கும் நினைக்கிறான். வீடு கட்டும் போது குழி தோண்டும் போது சேவல் அறுத்து ரத்தத்தை தெளிக்கிறாங்க. எதுக்கு சேவல் அறுத்து ரத்தத்தை தெளிக்கிற? இந்த ரத்தத்தை தெளிச்சா வீட்டுக்கு ஆபத்து வராதுங்கிறான். அப்ப சேவல் ரத்தம் உனக்கு தீமையை தடுக்கும் நினைக்கிற. மாப்பிள்ள மாலை போடுறாரு. இந்த மாலையில பெரிய மர்மம், அசர்த்து மாறும். நாங்கள் ஏன் மாலை போடுகிறோம் தெரியுமா? மாலை என்றால் மனம், மனத்துக்காண்டி மாலை போடுறோம். ஒரு இளவுக்கும் மாலை கிடையாது. நபிகள் நான் ஜும்மா தொழுகைக்கு மனம் பூசிட்டு வாங்கினாரு. அப்ப இவ இந்த கல்யாணத்திலையும் மாலை போடுறாங்க. இதை நியாயப்படுத்தணும். எப்படி நியாயப்படுத்துறது? மாலை என்றால் மனம், அதுக்கு மனத்துக்காக மாலை போடுறான். மாலையில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு சிறுக்க மாதிரி பயங்கரமான சிறுக்கு அடங்கியிருக்கு. அந்த மாப்பிள்ள மாலையை போட்டு வருவார், கையில ஒரு பூச்செண்டு வச்சிருப்பார். கல்யாணம் முடிஞ்சோன்னு செய்வாகோ அந்த மாலையை கலத்தி வீட்டுடைய மூலையில் அப்படியே தொங்க விடுவாங்க. அது ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே கிடக்கும், ஒரு 4 மாசத்துக்கு அப்படியே கிடக்கும்.
காஞ்சி கருவாடை ஆயிரும். காஞ்சி கருவாடை ஆன பிறகு கால் பட்டா மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆவாதான். அந்த மாலை இருக்கு பாருங்க, அந்த மாலையில கால் பட்டுனா மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆவாதான். அப்ப மாப்பிள்ளை பொண்ணுக்கு கஷ்டத்தை எது கொண்டு வர நம்புறான்? இந்த மாலை கொண்டு வர நம்புறான். 6 மாசம் கழிச்சு அந்த மாலையை பக்குவமா எடுத்து அதை கைப்படாம அதை செய்யறது ஒரு சாக்கில வச்சு கட்டி குழியை தோண்டி புதைப்பாங்க. எங்க ஊர்ல இருக்கு, இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. குழியை தோண்டி புதைப்பான். அது எங்க ஆத்துல கொண்டு போய் போடுவான், தண்ணியோட போடும், கைகால் பற்றக்கூடாது. கிணத்துல கொண்டு போய் போடுவான், கைகால் பற்றக்கூடாது. அட ஒரு மாலை, ஒன்று மாலையினால உனக்கு கஷ்டம் நம்புறிய? ஒரு மாலைக்கு எப்படி கஷ்டத்தை கொண்டு வர முடியும்? நபியா சொல்லி காட்டுறாங்க, எவன் ஒரு பொருள் மீது நம்பிக்கை வைக்கிறானோ மறுமை நாளில் அதன் மீது அவன் சாட்டப்படுவான். மாலைக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம், இது எந்த இஸ்லாத்துல இருக்கு? மாலைக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோமா? நம்ம உம்மா என்ன செய்வா, கத்தரிக்காய் அரைஞ்சுக்கிட்டே இருப்போம். கத்தரிக்காய் அறியும் போது வீட்டு வாசல்ல காக்கா கத்தும். இன்னைக்கு வீட்டு வாசல்ல காக்கா கத்தி தபால் வரப்போகுது. வீட்டு வாசல்ல காக்கா கத்துச்சுன்னா தபால் வருமா? யார் சொன்னா? காகம் கத்தினால் தபால் எவன் சொன்னான்? உள்ளங்கால ஊழல் எடுக்கும். இன்னைக்கு உள்ளங்கால ஊழல் எடுக்கும், பணம் வரப்போகுது. உள்ளங்கால ஊழல் வந்தா பணம் வரும் எவன்டா சொன்னா? ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், அந்த ஹதீஜா பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அப்பா ஹதீஜா வந்துடும், உனக்கு ஆயுஷ் 100. என்ன ஆயுஷ் 100? ஒரு ஆளை பத்தி பேசும்போது அவர் வந்துட்டான்னா அவர் 100 வருஷம் வாழ்வாராம். சமுதாயத்தில் எவ்வளவு அசிங்கங்கள் பாருங்க. எந்த வீட்டிலாவது நம்ம அடுப்பங்களை மேற்கு பகுதியில் வைக்கவே மாட்டாங்க. உங்க வீட்டை புல்லா கற்பனை பண்ணி பாருங்க. எந்த வீடு நீங்க எடுத்துக்கிடுங்க, அடுப்பங்களை இருக்கு பாருங்க, அது எங்கதான் இருக்கும்? கிழக்கு பகுதியில் தான் இருக்கும், மேற்கு பகுதியில் இருக்கவே இருக்காது. என்ன நம்பிக்கை? அடுப்பாக இருந்தால் அது வீட்டின் கிழக்கு பகுதியில் வீட்டுக்கு நல்லது. அடுப்பு மேற்க வச்சோம்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஆகாது. சமுதாயத்தை ஊதி இருக்கா இல்லையா? அடுப்பையெல்லாம் தௌஹீத்வாதிகள் மாற்றி வைக்க வேண்டும். எந்த திசையில வைங்க? கல்லாப்பற்றை பாருங்க, கல்லாப்பற்றை எல்லாம் மேற்கு திசையில் தான் இருக்கும். அடுப்பு எங்க இருக்கும்? கிழக்கு திசையில இருக்கும். கல்லாப்பற்றை கற்பனை பண்ணி பாருங்க. எந்த கடையா இருந்தாலும் நீங்க கல்லாப்பற்றை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கதான் இருக்கும்? இந்த சைடு உள்ள கடையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த புறம் உள்ள கடையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா கடையிலும் கல்லாப்பற்றை மேற்கதான் இருக்கும், கிழக்கு பகுதியில் இருக்காது. என்ன காரணம்? கல்லாப்பற்ற மேற்க இருந்தாதான் அந்த கடைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். நிறைய நஷ்டப்பட்டு போறான். அப்ப நீங்க இந்த கல்லாப்பற்ற மேற்க இருந்தா வியாபாரம், அடுப்பு கிழக்க இருந்தா நமக்கு கஷ்டம் வராது. எப்படி நம்பிக்கை இருக்குது? அப்போ ஒரு பொருள் நமக்கு நல்லதை கொண்டு வரும், ஒரு பொருள் நமக்கு கெட்டதை தடுக்கும் என்று நீ நம்பிக்கை வைத்து விட்டாய் என்றால் நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டாய். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டணும். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் எதையெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்கள். பிரார்த்தனை என்பது நல்லதை தருவதற்கும் கெட்டதை தடுப்பதற்கு தான். அப்ப அந்த நல்லதை தர வேண்டும், கெட்டதை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதனை அழைத்தாலும் சரி, எதனை செஞ்சாலும் சரி, மா யம்லிகூன மின் கித்மீர், அவற்றிற்கு ஒரு விதையின் தொலி இருக்கு பாருங்க, விதையின் தொலி, அந்த அளவு கூட அதற்கு சக்தி கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், என் ததுவும் லா யஸ்மஉ துஆக்கும், அவைகளை நீங்கள் அழைத்தால் உங்களுடைய பிரார்த்தனையை அவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள். நீ அழைச்சு பாரு, அவுலியாவே ஆன் கூப்பிடு. எந்த அவுலியா வந்தாரு? வருவாரா? எப்படி வருவாரு? நபி அவன் நீ நம்புனீங்க சொன்னா ஹதீஸ இஸ்லாமிய கொள்கையை மறுத்து விட்டீர்கள்.
ஒருதான் இறந்தவன் கேட்கிறான் நம்புறான் வச்சுக்கிடுங்க, அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டான். ஏன்? இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒருவன் இறந்து போயிட்டான்னு சொன்னா நல்லவனாக இருந்தால் கியாமத் நாள் வரை நிம்மதியான தூக்கம், கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு கியாமத் நாள் வரைக்கும் வேதனை செய்யப்படும். இதுதான் இறந்தவங்களுடைய நிலைமை. அப்ப இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள், இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் என்ன வருது? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்து போனவங்களை உன்னால கேட்க வைக்க முடியாதுங்கிறான். அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் என்ன வருது? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்து போனவங்களை உன்னால கேட்க வைக்க முடியாதுங்கிறான். அல்லாஹ் சொல்றான். படைச்ச ரப்பூல் ஆலமீன் சொல்றான், இறந்து போனவங்களை உன்னால கேட்க வைக்க முடியாதுங்கிறான். இவனே ஒரு அவுலியா, இவர் என்ன செய்வாரு? ஒரு வாதம், நபியை கேட்க வைக்க முடியாது, அல்லாஹ் கேட்க வைப்பானா இல்லையா? இது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் செஞ்சு பாருங்க. ஒரு டேப் ரெக்கார்டு படிக்க மாட்டேங்குது, ரிப்பேர் தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்கிறோம். அவர் பரிசோதிச்சு பாக்குறாரு, பரிசோதனை பண்ணிட்டு சொல்றாரு, எப்ப நீங்க எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணி பார்த்தாலும் எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த டேப் ரெக்கார்டு படிக்காதுங்கிறாரு. என்ன அர்த்தம்? டேப் ரெக்கார்டு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் சொல்றாரு, இதை நீ எங்க கொண்டு போனாலும் இது படிக்காதுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? டேப் ரெக்கார்டு படிக்க வைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். நானும் வைக்க முடியாது, அவரும் வைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ படைச்சவன் சொல்றான், அல்லாஹ்க்கு முடியும், மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? டேப் ரெக்கார்டு ரிப்பேர் ஆயிடுச்சு சொன்னா அது சொன்னா அவனா முடியாது. அல்லாஹ் சொல்றான், நபியே இறந்து போனவங்கள உன்னால கேட்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படி செட்டப் பண்ணிருக்கான். எவன் நினைச்சாலும் செத்து போனவன் கேட்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கேட்க வைக்க மாட்டான். ஒன்று தவிர, ஒரு அல்பமான சில நேரங்களை தவிர. அந்த பத்ரு போர் நடந்து பாருங்க, அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த அபூ ஜஹல் இவங்களாம் அல்லாஹ் கேட்க வச்சான். எதற்கான கேட்க வச்சான்? அந்த நேரத்தில் மட்டும் நபியை நான் சொல்லி காட்டுவாங்க, இன்னஹும் லயஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நபியை நான் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ் கேட்க வச்சான். இறந்து போனவங்க அல்லாஹ் செய்ய மாட்டான், எப்போதும் கேட்க வைக்கவே மாட்டான். இது இறைவன் விதித்த விதி. அதே போன்று நாம் ஒருவனை அடக்கம் செய்து விட்டு திரும்பி வரும்போது என்ன செய்யும்? செருப்போசை மட்டும் அது கேட்கும். இதை தவிர இறந்து போனவங்க எந்த நேரத்திலும் எதை செய்ய மாட்டாங்க? கேட்கவே மாட்டார்கள். அப்ப செத்து போனவங்க கேட்பா நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டீர்கள், குர்ஆனுக்கு மாற்றம் செய்து விட்டீர்கள். வமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், நபியே கபூர்களில் உள்ளவர்களை உன்னால் கேட்கும்படி செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றானே. கபூர்ல போய் கையேந்தி நிக்கிறீங்களே, உங்க துஆவை அவங்க கேட்பாங்களா? அல்லாஹ் சொல்றான், இன் ததுஊஹும் லா யஸ்மஊ துஆஅக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களுடைய பிரார்த்தனையை செவியேற்க மாட்டார்கள். நான் முகமதுன்னு கூப்பிடுறேன், உங்க காது கேட்கிறா இல்லையா? காது கேட்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான், அழைச்சா கேட்க மாட்டாங்கிறான். அப்ப அல்லாஹ் உயிரோடு உள்ளவனை பார்த்து அல்லாஹ் பேசல. யார அழைப்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? செத்தவனை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். செத்தவன் அழைக்கிறானே, உயிரோடு உள்ளவனை அழைச்சா கேட்கிறானே. அப்ப அல்லாஹ் யார சொல்றான்? செத்தவனை போய் கூப்பிடுறானே அவனுக்கு சொல்றான், அடை செத்தவர்களை அழைக்கின்றாயே, அவர்களை அழைத்தால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒரு வாதத்துக்கு வலவு சமிவு, கேட்பார்கள் என்று வைத்துக் கொள்வோம், கேட்டாலும் மஸ்தஜாபூலக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். எவ்வளவு அற்புதமா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. இதற்கு பிறகும் நீங்கள் செத்தவர்கள் இறந்தவர்கள் கேட்பார்கள் என்று தர்காக்களிலே போய் நீங்கள் விழா எடுக்கின்றீர்களே, இது எந்த அடிப்படை நியாயமானது? நபிகள் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, எந்த பெண்கள் கபூர்களுக்கு அதிகம் செல்கின்றார்களோ, லானல்லாஹு ஸவ்வாராத்துல் குபூர், கபூர்களை அதிகம் ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை, கபூர்களுக்கு அதிகம் போகக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபித்து விட்டான். கபூர்கள் என்றால் பொது மையவாடி, பொது மையவாடிக்கு ஜியாரத்துக்கு போகலாம், ஆண்கள் போகலாம். அந்த பொது மையவாடியை பார்க்கும்போது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஜூருல் குபூர், கபூர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். கபூரை போய் நம்ம பார்க்கணும், பொது மையவாடிகளை போய் அந்த கபூர்கள், எலும்பு கூடுகள், அந்த மண்டை ஓடுகள் தான் பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும். நாமும் ஒரு நாள் இறந்து போக போறோம், நாமளும் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்பாக ஆகிவிடுவோம். நாம் ஒழுங்கா தொழுவோம், நாம் ஒழுங்கா நோன்பு வைப்போம். அப்ப நபிகள் சொல்றாங்க, ஜூருல் குபூர், கபூர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், பொது மையவாடிக்கு போய் பாருங்க. இன்னஹா துதைக்குல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். பெண்களும் பொது மையவாடிக்கு போகலாம். எங்க போக கூடாது? தர்கா கிடையாது, பொது மையவாடிக்கு பெண்களும் போகலாம், அதிகம் போகக்கூடாது. எப்பமாவது ஆயுசுல ஒரு தடவை, ஆயுசுல 2 தடவை போகலாமே தவிர அதிகம் போகக்கூடாது. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, லானல்லாஹு ஸவ்வாராத்துல் குபூர், கபூர்களுக்கு அதிகம் செல்லக்கூடிய பெண்களை நபிகள் அல்லாஹ் சபித்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்களே. இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் கபூர்களுக்கு இல்ல, பொது மையவாடிகளுக்கு இல்ல,
எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறதோ அங்க போய் நிக்கிறீங்களே, அது உங்களுக்கு நன்மையான தாய்மார்கள். நாங்க தர்காக்கா போறோம், அங்கதானே அந்த கந்தூரி கடை போட்டிருக்கான், அங்க போய் விழா எடுக்க போறோம், அங்க போய் வளையல் வாங்க போறோம், அங்க போய் Dress தான் வாங்க போறோம். எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடத்துல போயா நீங்க டைம் பாஸ் ஆக்க போறீங்க? ஏன் ஊர்ல மற்ற கடைகள் இல்லையா? இந்த வளையல் வாங்குவதற்கு வேறு இடங்கள் இல்லையா? எங்க போய் நிக்கிறாங்க? சரியான தர்காக்கள் இது மட்டும் தான் நடக்குதா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா தபர்ருஜ்ன தபர்ரு, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெண்களை பார்த்து, நபியுடைய மனைவியை பார்த்து, நபி மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா, அறியாமை கால பெண்கள் வீதிகளிலே சுற்றி திரிந்தார்களே அது போன்று நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். பெண்கள் வீடுகளுக்குள் தான் இருக்க வேண்டும். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் இருங்கள். தேவையில்லாத விஷயத்தை செய்யக்கூடாது. பெண்கள் வெளியே போகக்கூடாது, வீதியை சுற்றி திரியக்கூடாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. படைத்த ரப்பல் ஆலமீன் ஒரு பெண்மணி வீதியிலே சுற்றி திரிய கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை மீறி நீங்க வெளியே வர்றீங்களா? உங்களுடைய உள்ளத்துல என்ன ஈமான் இருக்குது? நம்முடைய சமுதாய இளைஞர்கள் கேட்கின்றேன், என்னுடைய சமுதாய இளைஞர்களே, ஸ்பெயின் என்ற நாட்டுடைய வரலாற்றை நீங்க சிந்திச்சு பாருங்கள். இந்த ஸ்பெயின் நாடு அழிஞ்சு போனது என்ன தெரியுமா? அங்க இஸ்லாம் அழிந்து போனது. எப்படி அழிந்து போனது தெரியுமா? ஸ்பெயின் நாட்டுல எப்படி இஸ்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அவன் குர்ஆனை மாத்தல, ஹதீஸ மாத்தல, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த பீடி சிகரெட் இருக்கு பாருங்க, இத குறைஞ்ச விலை கிடைக்க வச்சான். மதுபானங்கள் இருக்கு பாருங்க, இத குறைந்த விலைக்கு கிடைக்க வைத்தான். ஆபாசங்கள் இருக்கு பாருங்க, ஆபாச புத்தகங்கள், ஆபாச படங்கள், ஆபாச காட்சிகள், இத குறைந்த விலைக்கு கிடைக்க வைத்தான். பெண்களை எல்லாம் நாகரிகம் என்ற பெயரிலே அரை ஒரு ஆடையிலே அலைய வைத்தான். ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை மறந்து அந்த குடியிலும் போதையிலும் அவர்கள் மூழ்கினார்கள், ஆபாசத்திலே மூழ்கினார்கள். இன்றைக்கு ஸ்பெயின் நாட்டில் பள்ளிவாசல்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே சர்ச்சுகளாக, தேவாலயங்களாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஸ்பெயின்ல இஸ்லாம் வளர்ந்து வருது. இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு நாடு, இன்னைக்கு அங்க இஸ்லாம் வளரக்கூடிய நாடா இருக்கு. என்ன காரணம்? குர்ஆனை மாற்றவில்லை, ஹதீஸை மாற்றவில்லை, ஆபாசத்தை வளர விட்டார்கள். இஸ்லாம் அங்கு அடியோடு அழிந்து போனது. இன்றைக்கு ஆபாசத்திற்கு இந்த தர்கா வழிபாடுகள், விழாக்கள் அதற்கு துணை புரிகிறதா இல்லையா? குண்டுமணி டான்ஸ் ஒரு சகோதரர் சொல்லி காட்டினாரு. பெண்களுக்கு அரை நிக்கர், இடுப்புல மட்டும் ஒரு ஜட்டி, மேல ஆடை மட்டும் போட்டுக்கொண்டு டான்ஸ் வைக்கிறாங்களே, இதை போய் சமுதாய நீங்க பார்க்கிறீங்களா? என்னுடைய சமுதாய தாய்மார்கள் நீங்கள் பார்க்கின்றீர்களே, இப்படிதான் இஸ்லாம் சொல்லி காட்டுச்சா? நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, ஒவ்வொரு மனிதனும் விபச்சாரத்துடைய பங்கை அடைந்தே தீர்வான். கண் செய்யக்கூடிய விபச்சாரம் எனது கெட்டவற்றை பார்ப்பது, ஒரு கால் செய்யக்கூடிய விபச்சாரம் எனது கெட்டவற்றை கேட்பது, உள்ளம் ஆசைப்படுகிறது, கால் அதற்காக நடந்து செல்கிறது, மர்ம உறுப்பு அதனை உண்மைப்படுத்துகிறது, அது பொய்ப்படுத்துகிறது சொன்னாங்களே. இன்றைக்கு தர்காக்கள் விபச்சாரங்கள் தான் நடக்குது. கண் விபச்சாரம் நடக்குதா இல்லையா? காது விபச்சாரம் நடக்குதா இல்லையா? காது விபச்சாரம் போறீங்களே நீங்க பெண்கள், நீங்கள் போகின்றீர்களே, இளைஞர்கள் நீங்கள் செல்கின்றீர்களே, எதற்காக போறீங்க? நீங்க போகும்போது என்ன எண்ணம் இருக்க வேண்டும்? நம்முடைய கால் அது விபச்சாரத்தை நோக்கி செல்கிறது. இந்த தர்கா விழாக்களை இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஜமாத்தால் நினைக்க வேண்டும், நாம் விபச்சார விழாவை நடத்தி அதுதான் நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, அங்க என்ன நடக்குது? விழா டான்ஸ் நடக்குதா இல்லையா? பாட்டுக்கள் ஒலிக்கப்படுகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்துல தஃப் இருக்கு பாருங்க, இந்த கொஞ்சம் பக்கீர் சாஹிப் எல்லாம் அடிப்பாங்க தஃப், அதுல நீங்க சலங்க போட்டு அடிப்பாங்க. ரசூலா சலங்க கிடையாது. ரசூலாவுடைய காலத்துல இந்த சிறுமிகள், இந்த அசரத்துமாக நீங்க நினைச்சிட கூடாது, சிறுமிகள் இருக்காங்க பா, சிறுமிகள் திருமணத்துல தஃப் அடிப்பாங்க. தஃப் மட்டும், அதை அந்த சலங்கைகள்லாம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் அன்று ஆயிஷா பக்கத்துல சில சின்ன பெண்கள் நினைச்சாங்க, அந்த தஃப்பை வைத்துக் கொண்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷாவும் சின்ன பெண், அது பாட்டு படித்துக் கொண்டு இருக்கும்போது அபூபக்கர் வர்றாங்க. பார்த்தோம் அவங்களுக்கு அப்படியே கண்கள் எல்லாம் சவுக்கின்றது. அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டில் ஷைத்தானுடைய கருவிகளாங்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஷைத்தானுடைய கருவிகளாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அபூபக்கர் ஷைத்தானுடைய கருவின்னு சொன்னாங்களே, அதை மறுக்கல. என்ன சொன்னாங்க? அபூபக்கர் அவர்களே, இன்றைக்கு அவங்களுக்கு பெருநாள், இன்றைக்கு மட்டும் விட்டுருங்க. ஒரு சாதாரண தஃப் இருக்கு பாருங்க, இந்த தஃப சின்ன குழந்தைகள், சின்ன பெண்கள் பெருநாள் அன்னைக்கு அடிச்சதுக்கு கூட அபூபக்கர் ஷைத்தானுடைய கருவிங்கிறாங்க. ரசூல் அதை இன்னைக்கு பெருநாள் விட்டுருங்க, இது மட்டும் அனுமதி கொடுங்கிறாங்க. அப்ப இதை மட்டும் நபிகள் ஷைத்தானுடைய பெருநாளைக்கு மட்டும்
சின்ன குழந்தைகள் தப்பு அடிச்சு விளையாட தப்பு கிடையாது, அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இன்னைக்கு தப்பா அடிக்கிறாங்க தர்காவுல, தர்கா கட்டக்கூடாது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜஸ்ஸல் குபூர், கபூர்கள் பூசப்படுவதை நபிகள் தடுத்தார்கள். பூசப்பட்டிருக்கா இல்லையா? யுப்னா அலைஹி, கபருக்கு மேல் கட்டடம் கட்டப்படுவதை தடை செய்தார்கள். கபரு கட்டி வைத்திருக்கின்றன இல்லையா? யுக்கால் அலைஹி, கபரின் மேல் உட்கார்வை தடை செய்தார்கள். இன்றைய கபரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை கட்டி வச்சிருக்கீங்க. கபருக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை கட்டி வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குன்னு சொன்னாங்க, அந்த சாபத்தை நீங்க சாபம் இறங்கக்கூடிய இடத்திற்கு செல்கின்றீர்கள். அந்த பெண்கள் வீதியிலே சுற்றி திரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வீதியிலே சுற்றி திரியக்கூடிய நிலைமை உண்டாகுது. அது மட்டுமா, இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅஸரத், எந்த ஒரு பெண் அத்தரை பூசிக்கொண்டு மனம் பூசிக்கொண்டு ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரிஹா, பிற ஆண்கள் அந்த மனத்தை பெற வேண்டும், பிற ஆண்கள் தன்னை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வீதிகளை செல்கிறாளோ ஃபஹுவ ஜானியா, அவள் ஒரு விபச்சாரின்னு சொன்னாங்க. எந்த ஒரு பெண்ணு மனம் பூசிக்கொண்டு, மனம் பூசினா தப்பு கிடையாது, பிற ஆண்கள் ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பூசிக்கொண்டு வெளியே போறாங்களோ அவள் விபச்சாரின்னு சொன்னாங்க. நம்ம சமுதாய பெண்கள் தர்கா விழாக்களுக்கு மனம் பூசிக்கொண்டு வருகிறார்களே, எதற்காக? ஒவ்வொரு பெண்ணும் நீங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு ஆண்மகன் நீங்க தர்காவுக்கு போறீங்களே, எதற்காக போறீங்க? அங்க போய் அவுலியாவை ஜியாரத் பண்ணவா போறீங்க? அப்படியே அந்த கலர்ஃபுல்லான கொடிமரம் ஏறுது, மர்ம சிந்தனை அப்படி உங்களுக்கு வருதா? கொடிமரம் ஏறும்போது மர்ம சிந்தனை உங்களுக்கு வரப்போதா? அந்த யானை அந்த மூக்கு செடியை தெளிக்கும் போது உங்களுக்கு மர்ம சிந்தனை வரப்போதா? அந்த யானை லத்தில போய் மிதிக்கிறீங்களே, உங்க மர்ம சிந்தனை வரப்போதா? எவனோ ஒருவன் பெண்களுடைய கையை பிடித்து வளையல்களை மாற்றி விடுகிறானே, அதுல உங்களுக்கு மர்ம சிந்தனை வரப்போதா? அங்க பாட்டுக்களை ஒலிக்க விடுகின்றீர்களே, என்ன பாட்டு? மருதமலை மாமணியே எம்முருதான் சொன்னா மக்க நகர் மாமணியே எம்பெருமான். விஷயம் நடக்குதா இல்லையா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க சந்தனக்கூடு அபிஷேகம் தேர் திருவிழாவை போல சந்தனக்கூடு விழா நடக்குதா இல்லையா? அங்க பாவாடையை சுற்றினார்கள் என்றால் இங்க நீங்க கபருக்கு மேல் பச்சை போர்வையை போர்த்தி வைத்திருக்கிறதா இல்லையா? என்ன வித்தியாசம்? அங்கு பால் அபிஷேகம் என்றால் இங்கு சந்தன அபிஷேகம் நடக்கிறதா இல்லையா? என்ன வித்தியாசம்? மூட நம்பிக்கை எதிர்த்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் சொல்றீங்களே, மண்ணுக்கு முன்னாடி போய் மண்டியிடுகிறீர்களே, என்ன நம்ம சிந்திக்க வேண்டாம? எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றார், சொல்ல யார சொல்லலாம், நான் ரோம் பாரசீகம் நாடுகளுக்கெல்லாம் சென்றேன், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுடைய மன்னர்களுக்கு சஜிதா செய்கின்றார்கள். நான் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் சஜிதா செய்வதற்கு தகுதியான ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சஹாபி சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய தோழரே, நான் இறந்து போய் விடுகின்றேன். ஏன்னா மனுஷன் அப்படி நம்புவான். எப்படி? இறந்து உயிரோடு வாழும்போது ஒரு அசரத்துக்கு சக்தி இருக்கு நம்ப மாட்டான். இறந்து போன பிறகுதான் பேயா வரா நம்புவான். உயிரோடு வாழும்போது ஒரு வயசான ஆள் நடந்து போறாரு, பயப்படுவோமா? வயசான ஆள் வர்றாரு, வீட்டுக்குள்ள போன பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். இறந்து போன பிறகு தெரிந்த போது கடுவை தூவுறான். எங்க ஊர் நடக்கும். கடுக எதுக்குடா கடுக தூவுற? இறந்து போனாலும் அன்னைக்கு நைட்டு பேயா வருவாராம்.
அவர் வந்து என்ன செய்வாராம், நம்ம வீட்டுக்கு நுழைஞ்சிடக்கூடாது. தெருவில் நாங்க கடுவை தூவி வச்சோன்னு சொன்னா அது ஒவ்வொன்னா அவர் கடுவை பிறகுனாதான் உள்ள வர. கடுவுக்கு சக்தி இருக்கா, நமக்கு தடுக்க சக்தி. கடுவை பிறகுவாராம், அப்ப ஊருக்குள்ள வர முடியாதாம். என்ன கேவலம்! உயிரோட வாழும்போது அவர் சக்தி கிடையாது, செத்த பிறகு அவர் சக்தி இருக்கு. நீங்க சரிங்க நம்புறீங்க? இந்த மாதிரி எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. அப்ப நபிகள் நான் கேட்கிறாங்க, என்னுடைய தோழரை, நான் இறந்து போகின்றேன், நீங்கள் என்னுடைய கபரை கடந்து செல்கின்றீர்கள், அதற்கு நீங்கள் சஜிதா செய்வீர்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் சஜிதா செய்ய மாட்டேன். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் என்னுடைய கபருக்கு சஜிதா செய்யவே கூடாது. நபிகள் அப்படியே ஹதீஸ்ல வருது, என்னுடைய கபருக்கு நீங்கள் சஜிதா செய்யவே கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு நான் சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பெண் அந்த அளவு கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்படி மார்க்க சொல்லி காட்டுது. அப்ப இந்த அளவு எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இன்னைக்கு நம்ம சமுதாயம் செய்யறாங்க, கபரை போய் கட்டி பிடிக்கிறான், கபரை போய் முத்தமிடுறான், நாம அவனை கபரு வணங்கிங்கிறோம். உடனே ஒரு கேள்வி, எங்களை பார்த்து கபரு வணங்குகிறார்கள், நாங்கள் கபரை முத்தமிட்டால் எங்களை பார்த்து கபரு வணங்குகிறார்கள். அப்படி என்றால் ஒரு குழந்தையை முத்தமிடுகிறோம், குழந்தையை வணங்கியா? கேள்வி, அறிவுபூர்வமான கேள்வியா. ஒரு பூவை முத்தமிடிய பூ வணங்கியா? அட கபரு வணங்கி என்றால் என்ன அர்த்தம்? அந்த கபருக்கு சக்தி இருக்கிறது என்று நினைத்து முத்தமிடுகின்றாய். அல்லாஹ்வை தவிர ஒரு பொருளுக்கு சக்தி உள்ளது என்று நினைத்தால் நீ அதை வணங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். அதை இறைவனுக்கு சமமாக்கி விட்டாய் என்றுதான் அர்த்தம். இதை விளங்க முடியுதா? ஆலிம்சான் சொல்றோம், புத்தி இல்ல. அட கபூர் எதுக்கு போய் முத்தமிடுற? இறந்தவனை கேட்கும் நினைக்கிறியா இல்லையா? அவர் உயிரோட வாழும் போது அவருக்கு ஒரு மொழி தான் தெரியும். நீ நினைக்கின்றாய் அவர் இறந்து போன பிறகு தமிழ் பேசுறவன் போய் கையேந்திரான், மலையாளம் பேசுறவன் போய் கையேந்திரான், ஹிந்தி பேசுறவன் போய் கையேந்திரான், ஆங்கிலம் பேசுறவன் போய் கையேந்திரான். என்ன நினைப்பு ஏந்திர? எல்லா மொழியும் அவருக்கு தெரியும் என்று நினைத்துத்தானே ஏந்துகின்றாய். அவருக்கு காது கேட்காத முதல் விஷயம். காது கேட்டாலும் எல்லா மொழியும் அவருக்கு தெரியுமா? எல்லா மொழியும் தெரிஞ்சாலும் நீ கேட்கறதுக்கு பதிலளிக்க முடியுமா? இறைவன் எப்படி எல்லா மொழியையும் அறிவானோ, இறைவன் எப்படி எல்லா துவாக்களுக்கும் பதிலளிப்பானோ, இறைவன் எப்படி எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பானோ, அதுபோன்று அவரும் கேட்கின்றார் என்று நினைத்துத்தானே நீ கபரை முத்தமிடுகின்றாய், என்று நினைத்துத்தானே நீ தர்காவில் போய் எண்ணெயை ஊத்துகின்றாய், என்று நினைத்துத்தானே தர்காவிற்கு நீ பத்தியை பொருத்தி வைக்கின்றாய். அப்படி என்றால் நீ கபரு வணங்கிதான். ஒரு பூவை முத்தமிடுறோம், இந்த பூவுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா முத்தமிடுறோம். ஒரு குழந்தைய முத்தமிடுறோம், இந்த குழந்தை எல்லாத்தையும் கேட்க நினைச்சுக்கிட்டா முத்தமிடுறோம். நீ அப்படி முத்தமிட தப்பு இல்லையே. நீ எப்படி முத்தமிடுகின்றாய்? கபரை வணங்குகின்ற எண்ணத்திலே நீ முத்தமிடுகின்றாய். அப்ப பார்க்கிறோம், இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லி போதனை செய்யக்கூடிய ஆலிம்களால் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இணை கற்பிக்கக்கூடிய வழிபாடுகளிலே மூழ்கி இருக்கு. அவ தர்கா வழிபாட்டுல அந்த வழிபாடு நரகம். அது மட்டும் கிடையாது, அனாச்சாரங்கள் எவ்வளவு அனாச்சி, எவ்வளவு காசு வீண் விரயம், எவ்வளவு வட்டிக்கு வாங்க விழாவை சந்தனக்கூடு விழா எடுக்கணும். இன்றைக்கு நம்ம சமுதாயம் இடஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடு போராடுறோம். எங்க சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், இடஒதுக்கீடு ஒரு 3.5% கிடைச்சிருச்சு. நமக்கு 7% கிடைக்கணும். எத்தனை % கிடைச்சிருக்கு? 3.5% கிடைச்சிருக்கு. படிக்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? படிப்பதற்கு தகுதியான பிள்ளைங்க இருந்தாலும் ஏழ்மையான குடும்பம். இன்றைக்கு நீ பீடி பிடிக்கின்றாயே, சிகரெட் பிடிக்கின்றாயே, இந்த தர்கா விழாக்களுக்கு செலவு செய்கின்றாயே, இந்த காசுகளை நீ சேமித்தால் போதும், இந்தியாவில் அனைத்து முஸ்லிம்களும் இன்ஷா அல்லாஹ் நாம் மிகப்பெரிய IPS IASகளாக, இன்ஜினியர்களாக, கலெக்டர்களாக நாம் மாற முடியும். சமுதாயம் எங்க காசை வீணாக்குகின்றோம்? தர்காக்களில் வீணாக்குகின்றோமே. இந்த உலகத்திலும் நஷ்டம், மறு உலகத்திலும் நஷ்டம், பெரிய நஷ்டம். அன்பிற்குரிய தாய்மார்களே, எனது அருமை ஜமாத்தார்களே, ஒரு எச்சரிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. நபிகள் நாயகம் உட்பட உதவி பண்ண முடியாது. நபிகள் நாயகம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய தந்தையுடைய வாழ்க்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி சொல்லி காட்டுறாங்க. புகாரி என்ற கிரந்தத்திலே சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ்ல வருது, மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரை பார்ப்பார்கள். ஆசர் நரகவாசி, ஆசரை பார்ப்பார்கள். ஆசர் அப்படியே கண்ணன் கரையல் என்ற உருவத்திலே தன்னுடைய மேனியெல்லாம் வியர்வை வேர்த்து புழுகு படிந்து அப்படியே இருப்பார். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்த உடனே உள்ளத்துல அப்படி தந்தை மேல பாசம், ஒரு வாப்ப மேல பாசம் வந்துடும். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்து, இந்த உலகத்துல ஒரு வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்திருக்கான். என்ன வாக்குறுதி? இப்ராஹிமே, மறுமை நாளில் உன்னுடைய குடும்பத்தார்களை
நான் இழிவுபடுத்த மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கான். மறுமையில் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்ப குடும்பத்தார் என்றால் யார்? மூமின்களுக்கு குடும்பத்தார்கள் என்றால் ஒரே கொள்கை ஏற்றுக்கொண்டவர் தான் குடும்பத்தார்கள். நூஹ் நபியுடைய மகன் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்ட போது நூஹ் நபி அல்லாஹ் துஆ செய்தார், யா அல்லாஹ் இன்னப்னி மின் அஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய குடும்பத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி அவனை அழிச்சிட்டேங்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், என் நூஹே, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது, அவன் கெட்ட சேவை தான் செய்து கொண்டிருந்தான். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, துஆ செய்யக்கூடாது அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்போ தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் மூமினாக இருந்தாலும் ஒரே குடும்பம். அல்லாஹ்க்கு இணை கற்பித்தால் அவன் ஒரே குடும்பம் கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு, மறுமை நாள்ல பாப்பாவை பார்த்தவன அந்த தந்தையின் மீது உள்ள பாசத்துல என்ன செஞ்சாரு, அல்லாஹ் சொன்னதை குடும்பம் என்றால் யார் என்பதே மறந்துடுறாரு. தந்தையுடைய பாசம் கண்ணுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்ற, யா அல்லாஹ் நீ உலகத்தில் ஒரு வாக்குறுதி அளித்தாய் அல்லவா இப்ராஹிமே, மறுமை நாளில் உன்னுடைய குடும்பத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்று நீ சொன்னாய் அல்லவா. ஐயுஹிசின் அக்ஸாமின் அபில் அபர், இதோ உன்னுடைய அருளை விட்டும் தூரமாக நிற்கின்றாரே, இந்த என்னுடைய தந்தையை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்கிறது யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட போய் இப்ராஹிம் நபி சொல்லுவார். அவர் சொன்னவன அவன் குர்ஆன்ல படிக்கிறோமே, இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் சொல்றான, அந்த நண்பர் அல்லாஹ்ட்ட கெஞ்சிறார், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை காப்பாத்தியா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்வான், யா இப்ராஹிம் இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், இப்ராஹிமே நான் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டேன் என்று உனக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் நபியுடைய கண் முன்ன அல்லாஹ், யா இப்ராஹிம் உன்னுடைய தஹத ரிஜ்லை, உன்னுடைய இரு கால்களுக்கு முன்பாக நீ பார். இப்ராஹிம் காலுக்கு கீழே பார்ப்பாரு. அல்லாஹ் அவருடைய தந்தை ஆசரை அப்படியே ஒரு கழுதை புலியின் உருவத்திலே மாற்றி ரத்தம் படியபடி அவருடைய கண் முன்னாலேயே நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். இப்ராஹிம் பாப்பாவை காப்பாற்ற முடியலையே, அல்லாஹ் இணை கற்பித்தாரே, பெற்ற தந்தையை காப்பாற்றுவதற்கு யாரால் முடியவில்லை? மகனால் முடியவில்லை. சாதாரண மகனா? அல்லாஹ்வுடைய கலீல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு சஹாபி சொல்றாரு, யா கைரல் பரியா, படைப்பிடங்களிலேயே சிறந்த நபி என்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, படைப்பிடங்களிலேயே சிறந்தவன் நான் அல்ல, ராக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் படைப்பிடங்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னார்களே. அந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, மறுமை நாளில் அனைத்து ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். முதலாக யாருக்கு ஆடை அணிவிக்கப்படும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஆடை அணிவிக்கப்படும் என்றார்களே. மறுமை நாளில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடியாது. நாம துஆ செய்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி நீ அருள் செய்தாயோ, எப்படி நீ கிருபை செய்தாயோ, அதே போன்று எங்களுடைய நபிக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ், எங்களுடைய நபியின் குடும்பத்திற்கு நீ அருள் செய்யா அல்லாஹ் என்று கேட்கின்றோமே. அந்த இப்ராஹிம் நபி மறுமையில் தந்தையை காப்பாற்ற முடியாது. இதுதான் மறுமையுடைய நிலைமை. மறுமையுடைய நிலைமை இருக்கு பாருங்க. இவன் சொல்றான் அவுலியா காப்பாற்றுவாருங்கிறான். அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனை காப்பாற்ற முடியாது. இது மறுமையுடைய வாழ்க்கை. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு இறை தூதர் கருணைக்கு இலக்கணமாக திறந்தார்களே. அந்த இறை தூதர்கிட்ட ஒரு சஹாபி வர்றார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? நபிகள் நான் சொல்றாங்க, இன்ன அபாக்க ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்திலே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இன்ன அபீக்க ஃபின்னார், தந்தை நரகத்திலே இருக்கிறார். அப்ப சஹாபி அழுதுகிட்டே போறார். நபிகள் நான் திரும்ப அழைச்சு, தோழரே இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சாதாரண நபியா? நபிகள் நாயகன் இறைவனை உலகத்திலே இறையச்சவாதிகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபி ரசூல்லா. அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க என்னுடைய தந்தை நரகத்தில் தான் இருக்கிறாங்க. ரசூல்லாவை அவங்க தந்தையை காப்பாற்ற முடியலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் செல்கிறார்கள். ஒரு கபருக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு அழுகின்றார்கள். சஹாபாக்களும் சேர்ந்து அழுகின்றார்கள். நபிகள் நாயகத்துக்கு, யா ரசூலல்லாஹ் எதற்கு அழுதீங்க? நான் என்னுடைய இறைவனிடம் இஸ்தகன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன். பலம் எழுதன்லி, எனக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை.
அடுத்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான், மாகானின் நபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன். நபியாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இணை கற்பிக்க கூடியவர்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது என்கின்ற வசனத்தை அல்லாஹ் அந்த சம்பவத்தை இறக்கி வைக்கின்றான். நபியுடைய தாயார் நரகவாசி. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் தாயை காப்பாற்ற முடியலையே, தன்னை தகப்பனை காப்பாற்ற முடியலையே, மறுமை நாள்ல ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகம் வழங்கப்படும். அந்த தடாகத்தில் யாரெல்லாம் நீர் அருந்துகிறார்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது. மறுமை நாள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஹவுதுல் கௌசர் தடாகம். நாமெல்லாம் அல்லாஹ் தண்ணி குடிக்க போவோம். அவர் தண்ணி குடிக்க போகும்போது சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நானும் அவர்களை அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். சஹாபாக்கள் வருவாங்க, மலக்கு மகன் சஹாபாக்களை பிடித்து அப்படியே தூக்கி நரகத்திலே வீசுவார்கள். நபி யா அஸ்ஹாபி, யா அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே சொல்லும் போது ரசூலா கத்துறாங்க. யார் கத்தக்கூடியவர்? யார்? மொய்தி ஆண்டவரா கத்துறாரு. மொய்தி ஆண்டவர் அவுதான் உங்களுக்கு தெரியுமா? பெரியப்பட்டினம் தர்காவுலே என்ன பேரு? சையத் அலி அப்பா. இவரா கத்துறாரு. இவர் அவுதான் உங்களுக்கு தெரியுமா? டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலை ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நாவூல் அடங்கியிருக்கிற யூசுப் ஷாவுல் மீது அவரா கத்துறாரு, மொஹிதி ஆண்டவர் கத்துறாரு. கத்தக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்துடைய தலைவர். அந்த தலைவர் கதறுகின்றார். உண்மையிலேயே ஒருவருடைய கதறுதலுக்கு இறைவன் பதிலளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர தகுதியானவர் யாருமே கிடையாது. அந்த இறை தூதர் கதறுகின்றார், யா அஸ்ஹாபி, அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்கள் என்று கதறும் போது அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக். முஹம்மதே, நீங்கள் இறந்து போன பிறகு அவர்கள் என்னவெல்லாம் இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இறந்து போனா ரசூலா கூட தெரியாதுன்னு விளங்குதா? அல்லாஹ் சொல்லுவான், முகமதே, நீர் இறந்து போன பிறகு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. ஓ நபிகள் நான் வாபஸ் வாங்கிடுவான். சூக்கன் சூக்கன் அஸ்வாபி சயீர், நரகவாசிகளுக்கு கேடுதான், கேடுதான், சாபம் தான் சொல்லுவாங்க. ரசூல் சஹாபாக நபிகள் காப்பாற்ற முடியலையே. இன்னும் ஹதீஸ பாருங்க. இன்னும் 2 செய்திகளை சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையின் முடிவிற்கு நான் வருகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நிற்பாங்க. ஜக்காத் கொடுக்காதவங்க இருக்காங்க பாருங்க, ஆட்டுக்கு ஜக்காத் கொடுக்காதவங்க அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஆட்டை மிகப்பெரிய உருவத்திலே மாற்றி அவன் தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு வருவான். அது அவனை அப்படியே மிதித்து கொண்டு வரும், வேதனை தாங்க முடியாது. மாட்டுக்கு ஜக்காத் கொடுக்காதவன் இருக்கானா இல்லையா? ஜக்காத்தை நாம் கணக்கிட்டு முறையாக கொடுக்க வேண்டும், இல்ல மறுமையில் அதுதான் நடக்கும். மாட்டுக்கு ஜக்காத் கொடுக்காதவனே அல்லாஹ் எப்படி வேதனை செய்வான், அந்த மாட்டை மிகப்பெரிய உருவமாக மாற்றி அது அவனுடைய கழுத்தில் மிதித்து கொண்டு வரும். ஒட்டகத்திற்கு ஜக்காத் கொடுக்காதவனுக்கு அந்த ஒட்டகம் மிகப்பெரிய உருவத்திலே மாற்றப்பட்டு கத்திக்கொண்டே அவனுடைய கழுத்தில் மிதிப்பட்டு வரும். ஆட்டினுடைய மிதிப்பட்டு கொண்டு ஒரு கூட்டம் வரும், மாட்டினுடைய மிதிப்பட்டு கொண்டு ஒரு கூட்டம் வரும், ஒட்டகத்தின் மீது மிதிப்பட்டு கொண்டு ஒரு கூட்டம் வரும். யா முகமது, முகமதே காப்பாற்றுங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலா பார்த்து சொல்லுவாங்க, யா முகமது, முகமதை காப்பாற்றுங்கள். அவன் நபிகள் நான் சொல்லுவாங்களா, மா அம்லிக்கு லக்க மினல்லாஹி மின் ஷைஇன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது. அங்கே கைவிரிக்கக்கூடியது யார்?
நபிகள் நாயகம் கை விதிக்கலாம். எந்த நல்லடியாரும் மறுமையில் நம்மை காப்பாற்ற முடியாது. எனதருமை தாய்மார்களே, எனதருமை ஜமாத் பெரியோர்களே, பாட்டு கேட்கிறோம். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன கவலை, கண்களிலே ஏன் இந்த கலக்கம். பாட்டு கேட்கிறோமா இல்லையா? சிந்திச்சு பார்த்தோமா? இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் செஞ்சு பார்த்தோமா? குர்ஆனை கையிலே வைத்திருக்கின்றோம், ஹதீஸை கையில வைத்திருக்கின்றோம். நமக்கு கவலை, சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம நரகத்துக்கு போக போறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். அனைவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உலக வாழ்க்கை என்பது மற்ற சமுதாய மக்கள் நம்புவதை போன்று 7 ஜென்மம்னா இஸ்லாத்துல கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். இதிலே நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் திரும்ப இந்த உலகத்திற்கு வரவே 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 முடியாது. உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை உள்ள உலக வாழ்க்கையை நாம் நாசமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அவனை இணை கற்பிக்கக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்ட, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, இறைவன் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஹ்வாஹுமுன் நார், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ் இணை கற்பிக்காத பாவம் இந்த இணை கற்பிக்கக்கூடிய பாவம். நம்ம இனம் வச்சுதான் வச்சுக்கிடுங்க, மர்ம வாழ்க்கையே நாசம். நீங்க இதுக்கு நம்ம ஈடு இனம் சொல்லவே முடியாது. நீங்க எல்லாம் கும்பகோணம் தீ விபத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சின்ன சிறுசுக அந்த பள்ளிக்குள் தீ பிடித்து எரிகிறது. வாத்தியார்மார்களுக்கு உண்மையிலேயே பிள்ளை மேல பாசம் இருக்கும். எந்த வாத்தியாரும் செய்ய மாட்டான். எவ்வளவு கண்ணஞ்சம் கொண்ட வாத்தியானா இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் பாடம் நடத்திதான் வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தைகள் மேல பாசம் வராம இருக்காது. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கல் நெஞ்சம் கூட கரையும். குழந்தைகளுக்கு அப்படி தன்மை இருக்கு. அந்த தீ பிடித்து எரிகிறது. அந்த பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் அந்த தீயிலே அப்படியே கருகுகின்றார்கள். வாத்தியார் மாதிரி எல்லாம் தப்பிச்சு வெளியே வர்றான், தன்னுடைய உயிரை காப்பாற்ற வர்றான். குழந்தை மேல பாசம் இல்லாம இல்ல, பாசம் இருக்கும். அந்த தீ பிடிச்சு எரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு துணியும் அதற்கு தீ பிடிச்சோன்னா அதுல போட முடியாது. நீங்க ஒரு பட்டு கம்பளம் விரிச்சு அந்த தீ புண்ணு இருக்கு பாருங்க, அந்த உடம்பு கொண்டு போட்டு தான் கதறுவான். நீங்க எந்த துணியை விரிச்சாலும் அந்த வேதனையை தாங்க முடியாது. அதுக்கு இந்த வாழை இலையை தான் செய்வாங்க, அது கொண்டு வந்து விரிப்பாங்க. தீ பிடிச்சவங்களுக்கு எதை கொண்டு வந்து போடுவாங்க? வாழை இலையில தான் அந்த உடம்பை கொண்டு வந்து போடுவாங்க. நம்மளாம் கண்கள் கண்ணீர், அந்த காட்சியை பார்த்த உடனே நம்முடைய கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் வடித்து, அந்த குழந்தை அப்படி தீயில கருகினது, அந்த காட்சியை பார்த்த உள்ளங்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சதா இல்லையா? இந்த உலகத்துல நம்முடைய இந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் அந்த தீயில் கருகுவதை பார்த்தவுடன் நம்முடைய உள்ள அப்படி தாங்க மாட்டேங்க, நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்ததே. சுனாமி பேரலையில் பெரிய பட்டணத்துல வரல, அல்லாஹ் காப்பாத்தினான். சுனாமி கடல் கொந்தளிச்சு உள்ள வந்ததா இல்லையா? ஒரு தாய் பேட்டி கொடுக்கறாங்க. என்ன பேட்டி கொடுக்கறாங்க? அந்த சுனாமி அந்த அலைகள் அப்படியே அடிச்சு வரும்போது ஒரு மரத்தினுடைய கொப்பை பிடித்துக் கொண்டு நான் நின்றேன். அந்த அலை தூக்கிட்டு போய் கொப்பை பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு குழந்தை காலை பிடிக்குது, என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்க சொல்லி அந்த குழந்தை கதறுது. அந்த தாய் சொல்றா, அந்த நேரத்தில் அந்த குழந்தையுடைய கதறுதல் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை, என்னுடைய உயிர் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. இந்த உலகத்துல பாருங்க, அமெரிக்காவில் தீவிரவாதிகள், மனிதகுல விரோதிகள் ரெட்ட கோபுரத்தை அப்படி விமானத்தை வச்சு தகர்க்கிறாங்க. செஞ்ச தப்பான காரியம் யார் செய்திருந்தாலும் அது தவறான காரியம் யூதர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். கரெக்டா அன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த உலக வர்த்தக மையத்துல எத்தனை யூதர்கள் வேலையை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு லீவு. அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தவர்கள் யார்? யூதர்கள் என்ன செய்றாங்க? திட்டமிட்டு முஸ்லிம்கள் மீது பழி போட வேண்டும், ஆப்கானிஸ்தான் மீது படையெடுக்க வேண்டும், அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவிலே யூதர்களுடைய அந்த சதி வேலையால் அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்படுகிறது. தகர்க்கப்பட்ட உடனே அந்த காட்சி நீங்க பாக்குறீங்க, மக்கள் எல்லாம் ஓடுறான். அந்த கோபுரம் இடிஞ்சு விழும்போது மக்கள் என்ன செய்யறான்? விரண்டு ஓடுறான். உள்ள ஆயிரக்கணக்கான நம்முடைய சொந்தங்கள் இருக்கு, பந்தங்கள் இருக்கு, அந்த நாட்டுக்காரங்க பார்த்தாங்களா? விரண்டு ஓடுறான். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைதான் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நீங்க இறந்து போனீங்க, இந்த உலகத்திலே ஒரு கஷ்டம் வரும்போது தப்பிச்சு ஓடுறோம். தீ பிடிச்சி எரியுது, திரும்ப திரும்ப உயிர் வருமா? ஒரு தடவை நம்ம தீர மாட்டிக்கிட்டோம், என்ன 2 நாள் என்ன செய்வோம்? செத்து போயிடுவோம், அல்லது நம்ம குணமடைஞ்சு வந்துடும். திரும்ப திரும்ப உடம்பு தீ பத்துமா?
இந்த உலகத்தில் ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்து நமக்கு திரும்ப செத்தா செத்ததுதான், திரும்ப நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா மறுமை அப்படியா? இந்த உலகத்தில் உள்ள அந்த வேதனையை நம்மால் காண முடியவில்லை. சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நாம் பாதி வழங்கினோமே. எங்கோ பிறந்த மக்களுக்கெல்லாம் நம்முடைய உள்ளம் இறக்கப்பட்டதே, அந்த வேதனையை நம்மால் சகிக்க முடியவில்லையே. மறுமையிலே நம்முடைய சொந்த பந்தங்கள் இந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் நிரந்தர நரகத்திற்கு உள்ளாவார்களே, அதை நாம் எப்படி இந்த உலகத்திலே சகித்துக் கொண்டிருக்கிறோம்? எனதருமை சமுதாய இளைஞர்களே, ஜமாத் பெரியவர்களே, எனதருமை தாய்மாரை சிந்திச்சு பாருங்க. நீங்க தர்காவுக்கு போறீங்களா? தர்காவுக்கு நீங்க போகல, சந்தனக்கூடு விழாக்கு நீங்க போகல, நரக நெருப்பை நோக்கி நீங்க சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நரக நெருப்பை நோக்கி நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, லில்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் தியாபும் மின் நார். எவர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நெருப்பாலான ஆடைகள் நமக்கு தேவையா? வயுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களின் தலையின் மேற்புறத்திலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். கொதிக்கக்கூடிய நீர் அப்படியே தலையின் மேலிருந்து ஊற்றப்படும். வயுஸால் பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத். அப்படி அந்த கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் போது அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவைகளும் அவர்களுடைய தோள்களும் அப்படியே கருகும். வலவும் மகாமின் ஹதீத். அவர்களுக்கு சம்மட்டியாலான அடிகளும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டான. எனதருமே பெரியோர்களே, ஒரு கையில் இறைவேதத்தையும் ஒரு கையில் நபி போதத்தையும் வைத்துக் கொண்டு இந்த கொடிய நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. எனதருமை இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் அழைக்கின்ற அல்லாஹ்வை நம்பிய மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்புனா சாதாரண நெருப்பா? வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கல்லு அங்க எரியுங்க, நம்மளை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட்டு எரிப்பான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். அந்த நரகத்தின் மீது கடின சித்தமுடைய மலக்குமார்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் ஜெயில போய் மாட்டிக்கிட்டோம், ஜெயில் கம்பியை ஒடிச்சு தப்பிச்சு வர்றான். அந்த ஜெயில உள்ள அந்த ஜெயில் வார்டன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு 50-10 கொடுத்தா போதும், ஜெயிலுக்குள்ள எல்லாம் வரும். நமக்கு தேவையான கூல் ட்ரிங்க்ஸ் வரும், நமக்கு தேவையான சிகரெட் ஃபில்டர் எல்லா ஃபில்டர் சிகரெட்டுகளும் வரும். நமக்கு தேவையா எல்லாம் ஜெயிலுக்குள்ள என்ன செய்யும், தாராளமா கிடைக்கும். இங்க உள்ள வார்டன் என்ன செய்வாரு, ஜெயிலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருவார். இந்த உலகம் ஜெயில விட்டு தப்பிச்சு வெளியே ஓடுறான், ஜெயில ஓட்ட ஓடி தப்பிக்கிறான். மறுமை நரகத்துல போய் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும். அந்த நரகத்தின் மீது கடின சித்தம் வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யாஸூனல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இரக்கம்லாம் வராது. நீங்க தீயில இருந்து கதறும் போது என்ன காப்பாத்துக, என்னத்தை கத்துறாங்க காது கேட்க போதா? நரகத்துடைய கொல்லி கட்டைகளாக நாம் மாறிவிட முடியாது. இந்த உலகத்திலிருந்து போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, திரும்ப வர இந்த நஷ்டம் நமக்கு தேவையா? குர்ஆன் சொல்லப்பட்ட பிறகும் ஹதீஸ் சொல்லப்பட்ட பிறகும் இதுக்கு பிறகு நாம போய் நரகத்தில் போய் விடுறோம்னு வச்சுக்கிடுங்க, நம்மளை விட ஒரு புத்தி கெட்ட மக்கள் யாருமே கிடையாது. ஏன்னா சிலர்களுக்கு வந்து குர்ஆன் கிடைக்கல, ஹதீஸ் கிடைக்கல. அவ ஒரு காரணம் சொல்லலாம். இந்த குர்ஆன் ஹதீஸ் போதனை செய்யப்பட்ட பிறகும் நாம் இது போன்ற சந்தனக்கூடி விழாக்களிலே கலந்து கொண்டு நரகவாசிகளாக ஆக வேண்டுமா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாலா. நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. லித்தாகீன மஆபா. எவர்கள் வரம்பு மீறுகிறார்களோ, இறைவனுக்கு அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒதுங்குமிடமாக நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது தாகீன மஆபா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அந்த நரகத்திலே அவர்கள் யுகம் யுகமாக தங்கி இருப்பார்கள். லா யதுகூன ஃபீஹா பர்தோ வலா ஷராபா. அதிலே அவர்கள் எந்த குளிர்ச்சியையும் எந்த குடிபானத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லா ஹமீம வ கஸ்ஸாகா. அடர்ந்த புகை நிழலையும் கொதிக்கின்ற நீரையும் சீலையும் தவிர அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்றானே, நரகத்துல சலந்தான் கிடைக்கும். இந்த நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமா? எனதருமை சமுதாயமே, இந்த நரகத்துடைய கிடங்குகளாகத்தான் இன்றைக்கு நாம் செல்கின்றோமே சந்தனக்கூடு திருவிழாக்கள். இதையெல்லாம் எச்சரிக்கை செய்வதற்கு தௌஹீத் ஜமாத் தவிர எந்த ஜமாத்தும் கிடையாது. என்ன காரணம்? தௌஹீத் வாதிகள் தான் இந்த ஷிர்க்குடைய பாதிப்பை சரியாக விளங்கி இருக்கின்றார்கள்.
வேற எவனும் விளங்கல. ஜமாத்தை இஸ்லாமிக்காரன் விளங்கல. விளங்குனா அவன் என்ன செய்வான்? இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிராக அவன் குரல் கொடுப்பான். ஜமாத்தை இஸ்லாமி குரல் கொடுக்குதா? அல்லது வேற என்னென்ன முஸ்லிம்களை முன்னேற்ற போயிடும் என்கிறார்களே அவர்கள் குரல் கொடுத்தார்களா? அல்லது முஸ்லிம் லீக் குரல் கொடுத்ததா? தேசிய லீக் குரல் கொடுத்தார்களா? வேற என்னென்ன இயக்கம் இருக்கிறாங்க? நாங்க மனிதனுக்கு மனித நீதி பாசறை என்கிறார்களே இவர்கள் இந்த தர்கா வழிபாடுகளையும் மௌலூதுகளையும் கண்டித்து பேசினார்களா? பேச மாட்டாங்க, உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? இந்த இணை கற்பினுடைய இந்த ஷிர்கினுடைய பாதிப்பை இவர்கள் விளங்கவில்லை. விளங்குறாங்க. எதை விளங்குறாங்க? இந்த உலகத்துல ஒரு மதவெறி பிடிச்சவன் ஒரு முஸ்லிம குத்துனா அது பெருசா தெரியும். முஸ்லிம குத்திட்டான், செத்து போயிட்டான், இது பெருசா அதனுடைய பாதிப்பு தெரியுது. கொலை பண்றது பெரிய பாவங்கிறோம். ஒருத்தனை கொலை பண்ண வச்சுக்கிடுங்க, அவன் செத்து போறான், ரத்தம் வெளியே வருது, துடிக்கிறான், அத பெரிய பாவம் சொல்றோம். வரதட்சணையே பெரிய பாவம். ஏன்? வரதட்சணை வாங்குறதுனால நிறைய ஏழை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, நிறைய கன்னி பெண்கள் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. வரதட்சணை கொடுமை இந்திய அரசாங்கமே சொல்லுது. வட்டி கொடுமைங்கிறோம். வட்டினால் நிறைய குடும்பம் பாதிக்கப்படுவதை கண் முன்னால் பார்க்கிறோம். அதே போல லஞ்சம் வாங்குவது கொடுமை என்கிறோம். லஞ்சத்தினால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இப்படி எதையெல்லாமும் கொடுமைன்னு சொல்றோமே. இந்த ஷிர்க பார்த்து தாயத்தா இது சாதாரண சப்ப மேற்று. மௌலூதா அதை பேசுற சமுதாயத்தை ஒற்றுமை குலைஞ்சிரும். மதுகப்பா அதையெல்லாம் பத்தி பேசவே கூடாது. என்ன தர்காவா அதை பேசி சமுதாய ஒற்றுமையை குலைக்கிறீங்க? என்ன காரணம்? ஷிர்குடைய பாதிப்பு இந்த உலகத்துல தெரியாது. ஷிர்க் வைக்கிறமே, ஒரு வீட்டுக்கு மேல பானையை கவுத்தி வச்சா எவன் சொத்து போகுது? உங்க வீட்டுக்கு நீங்க பானையை கவுத்தி வைக்கிறீங்க, எனக்கு ஏதாவது நஷ்டமா? எனக்கு ஏதாவது நடக்க போதா? எவன் சொத்துக்கு அது பாதிப்பு கிடையாது. பானையை கவுத்தி வச்சா பானையை கவுத்தி வைக்கணும், அவ்வளவுதான். எவனோ ஒரு தாயத்து போட்டு போனா எனக்கு என்ன? எவனோ ஒருவன் தகட்டை கலத்து குடித்தால் எனக்கு என்ன? எவனோ ஒருவன் மௌலிது எனக்கு என்ன? அவனை பார்க்கிறோம். அந்த மௌலிதுடைய பாதிப்பு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தாயத்துடைய பாதிப்பு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மௌலிதுடைய பாதிப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. ஷிர்குடைய பாதிப்பு இந்த உலகத்துல தெரியாது. ஷிர்குடைய பாதிப்பு இருக்கு பாருங்க, அது இந்த உலகத்துல தெரியாது. எங்க தெரியும்? மறுமையில தான் தெரியும். இந்த தாயத்துடைய பாதிப்பு, இந்த மௌலிதுடைய பாதிப்பு, இந்த மதுகப்புடைய பாதிப்பு, இந்த தர்காக்களுடைய பாதிப்பு எல்லாம் இந்த உலகத்துல தெரியவே தெரியாது. எங்கதான் தெரியும்? மறுமையில போய் தான் தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எப்ன ஆதம் அத்தைத்தனி பி குராபில் அர்லி ஹத்தாயா, ஆதமுடைய மகனே பூமி நிறைய பாவத்தை சுமந்து கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கின்றாய். ஒரு பூமி நிறைய பாவத்தை சுமந்து போவான். எவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இருப்பான், பூமி நிறைய பாவத்தை சுமந்து போவான். அல்லாஹ் சொல்வான், வலம் யுஷ்ரிக் பி ஷையா, நீ பூமி நிறைய பாவம் செஞ்சாலும் எனக்கு நீ இணை கற்பிக்கவில்லை. அத்தைத்துக பி குராபில் அர்லி மக்ஃபிரா, நான் பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு உனக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு போடுறான். இந்த உலகத்துல பூமி நிறைய பாவம் செஞ்சான் பாருங்க, அவனுக்கு சொர்க்கம், அவன் நரகத்துக்கு போக மாட்டான். மறுமை நாள்ல ஒரு நரகத்துல கிடப்பான் இணை வைத்தவன். அல்லாஹ் அவனை தூக்குவான். ஏப்பா உனக்கு நான் பூமி நிறைய தங்கம் தரேன், என்ன செய்வ? அல்லாஹ் பூமி நிறைய தங்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நரகத்தோடு தப்பிக்க நினைப்பேன். அப்ப அல்லாஹ், அட பைத்தியக்காரா, நான் உலகத்துல வாழும்போது எனக்கு பூமி நிறைய தங்கத்தை கூட நான் கேட்டேன், எனக்கு இணை கற்பிக்காதே என்றுதானே நான் சொன்னேன். நான் எதை தடுத்தேனோ நீ அதைத்தான் செய்தாய். அப்ப மறுமையில தான் இந்த ஷிர்குடைய பாதிப்பு தெரியும். இதை யார் விளங்க முடியும்? உண்மையான ஏகத்துவவாதிகள் தான் விளங்க முடியும். கருப்பு கையில பார்த்தா உங்களுடைய கண்களுக்கு ஏகத்துவவாதிகளுக்கு சாதாரண கையில தெரியக்கூடாது. நம்மை நரகத்தில் அதை இழுத்து செல்கின்ற கயிறு நமக்கு தெரிய வேண்டும். மௌலூது ஓதுவதை பார்த்தால் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும். மதுஹப் தான் சரி என்று ஒருவன் சொன்னால் நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய காரியம் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும். மௌலூதை ஒருவன் ஆதரித்தால் அவன் நம்மை நரகத்தின் பாதைக்கு அழைக்கிறான் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் நாம் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கின்றோம். எனதருமே இளைஞர்களே, சமுதாய பெண்களே, நாம் நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்க வேண்டுமா? நாசமாக்கணுமா? நாசமாக்க வேண்டுமா? நாசமாக கூடாது. அவன் தர்கா விழாக்களுக்கு நாம் செல்ல வேண்டுமா? நம்முடைய சமுதாய இளைஞர், நமது ஊர் இளைஞர்கள் இதற்கு எதிராக நீங்கள் கங்கணம் கட்டுங்கள். இந்த விழாக்களை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். மறுமை வாழ்வை நாசமாக்குகிறது, இந்த உலக வாழ்வையும் நாசமாக்குகிறது, விபச்சாரத்திற்கு வழிவகுக்கிறது, அநியாயங்களுக்கு அச்சாணியாக தெளிகிறது. எனவே இந்த பாவத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நம்முடைய ஜமாத்திற்கு நாம் மிக வீரியமாக அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரத்தை தவிர வேறு வழி கிடையாது. நாம் ஆயுதங்களை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. இஸ்லாம் தடுக்கிறது.
நாம் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் இந்த விஷயங்களை நம்முடைய சமுதாய மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்முடைய தாய்க்கு கஷ்டமா நமக்கு தாங்கள், நம்முடைய தகப்பனுக்கு வந்தா தாங்கள், நம்ம மாமா மச்சாமாருக்கு வந்தா தாங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு வந்தா தாங்கள். இதே கஷ்டம் அவர்களுக்கு மறுமையிலும் வரக்கூடாது. இந்த உலகத்து கஷ்டம் நீங்கிவிடும், மறுமை கஷ்டம் நீங்குமா? மறுமை கஷ்டம் நீங்கள். எனவே நம்முடைய சமுதாயம் இந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை நாம் அடியோடு புறக்கணிக்க வேண்டும். இந்த தர்கா வழிபாடுகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். மதுகப்பு பிரிவினைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். தர்கா மௌலிது குப்பைகளை நாம் அதை கிழித்து எறிய வேண்டும். அனைத்து எவையெல்லாம் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறதோ, விதத்தான காரியங்களாக இருக்கிறதோ, இவை அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மையும் அனைவரையும் இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah